بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, நேற்றைய பாடத்தில் ஒரு ப்ரொபோசல் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட நிக்காஹுடைய எல்லை வரைக்கும் உள்ள சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் குறிப்பாக நேற்றைய தலையங்கத்தில் அதே சம்பந்தமாக இன்னும் 2 விஷயங்கள் நான் முக்கியமான சில நோட்ஸ்களை மறந்துட்டேன். அதுல ஒன்றுதான், எனக்கு யார ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த பெண்ணுடைய அழகு, அந்த பெண்ணுடைய தீன், அந்த பெண்ணுடைய பணம், அந்த பெண்ணுடைய இதெல்லாம் பார்க்கணும் என்று ஒரு லிஸ்டோடு சொன்னேன். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று தான், இதையும் பார்த்துக் கொள்ளணும். என்னுடைய பரம்பரையை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்ணாக அந்த பெண் இருக்கிறாளா? என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்க தகுதியானவளா? என்னுடைய குழந்தைக்கு தாயாக இருக்க தகுதியானவளா? இதே போல அந்த பெண் பார்க்கணும், எனக்கு யார பேசப்பட்டிருக்கிறதோ அவர் என்னுடைய குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்க தகுதியானவளா? உலகத்தில் எப்பயுமே நாங்க பார்க்கிறது, நல்ல ஒரு வாப்பமாக இருக்கணும், நல்ல ஒரு தாயாக இருக்கணும். அப்படி என்றிருந்தால் அவர்கள் நல்லவரிடத்தில் வளர்ந்திருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, நீங்க பார்க்கணும் கட்டாயம் அந்த குழந்தைக்கு, எனக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொபோசல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதா? எப்படி வளர்க்க போறாங்க? இது ஆக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம். நீங்க சண்டே அப்சர்வர்ல அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வர போட்டோவை பார்த்து பொண்ணடிப்பீங்கன்னு இருந்தா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அவன் நிச்சயமாக அவங்களோட புள்ளைய பராமரிக்க மாட்டான். அவன் நாளைக்கு எங்க சரி பேஸ்ட கொடுப்பாங்க. அவங்களோட பிள்ளைங்க இருக்கும், டேக்கியா சென்டர்ஸ் நீக்கும். இன்னைக்கு எல்லாருடைய பிள்ளைகளும் ஜெனரலாக சொல்ல போனா டேக்கியா சென்டர்ஸ்ல இல்ல, ஆனா டேக்கியா சென்டர்ஸ் மாதிரி உள்ள எங்கட வீட்டுல இருக்கிறாங்க. தெரியுமா அர்த்தம் என்னண்டு? எங்கட புள்ள டேக்கியா சென்டர்ஸ்ல இல்ல, ஆனா எங்கட பிள்ளைகள் எங்க வளருது? டேக்கியா சென்டர்ஸ் போல இருக்கக்கூடிய எங்கட வீட்டுல தான் வளருது. அவன் என்ன அர்த்தம்? 100% அந்த புள்ளைய பராமரிக்கிறது, பார்க்கிறது, ஃபீட் பண்றது, உடுப்பு மாத்துறது, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செய்வது யாரு? சர்வன்ட் கேர்ள். அந்த வீட்டுல சர்வன்ட் கேர்ள். இட்ஸ் லைக் a daycare center. உமக்கு எந்த டச்சும் இல்லை. அந்த புள்ள வந்து அந்த புள்ளைய பழக்கிக்குது, ட்ரைனிங் கொடுத்திக்குது. உனக்கு என்ன தேவையோ சர்வன்ட்ட கேளு. அது அக்காவாக இருக்கோ மேலும், அது அம்மாவாக இருக்கோ மேலும், அது என்ன வேறொரு பேராக இருக்கோ மேலும். இது எப்ப நடக்குமோ இதே நடக்க 2 காரணம். ஒரு காரணம் சோம்பேறித்தனம். என்ன சொல்றது இங்கிலீஷ்? சோம்பேறித்தனம், லேசினஸ், சோம்பேறித்தனம் பார்க்க. 2வது காரணம் செல்வ பணத்திமிர், பணத்தினுடைய திமிர். இது 2 எப்ப வருமோ அன்றைக்கு என்ன செய்ய மாட்டாது. எங்கட வீட்டுள்ள வளர்ற புள்ள எங்கட கையை விட்டு போய்க்கணும். இது மிடில் ஈஸ்ட்ல அரபு நாட்டு நடந்து முடிஞ்சு. அரபியில பிள்ளைக்கு அரபி தெரியாது, ஆனா பிலிப்பைனும் தெரியும். அரபியில பிள்ளைக்கு அரபு தெரியாது, ஆனா சிங்களம் தெரியும். அரபியில பிள்ளைக்கு அரபி தெரியாது, ஆனா தாய்லாந்து பாஷை தெரியும். ஏன் காரணம்?
100% அந்த புள்ள பழக்கப்பட்டிருக்கிறது யாரோட? கலாச்சாரம் அப்படியே போயிட்டு, கலாச்சாரம் அப்படியே போயிட்டு. அதனால சொல்லப்பட்டது, பொன் பார்க்கக்குள்ள பார்க்கணும் இவருக்கு என்ன கட்ஸ் இருக்குது எந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு, என்ன கட்ஸ். குறிப்பாக பார்க்கணும் தாய் இருக்குது. என்ன கல்யாணம் முடிச்சிருதே இருக்கு இல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஜெனரேஷன் உருவாக்க போறேன். இந்த ஜெனரேஷனை டேக் கேர் பண்ற பொறுப்பு யார கையில கொடுக்க போறேன்? இந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் வாங்க போறோம், ஒரு மேனேஜர் இருக்க போறேன், ரிக்ரூட்மெண்ட் பண்ண போறேன். எப்படிப்பட்ட இன்டர்வியூ! சுபஹானல்லாஹ். முதலாவது இன்டர்வியூ ஒரு லெவல்ல, இரண்டாவது இன்டர்வியூ இன்னொரு லெவல்ல, மூணாவது இன்டர்வியூ யாரோட? ஒரு டைரக்டர். என்னத்துக்கு? என்ன கம்பெனியை பாதுகாக்கணும், கம்பெனி எசத்தை பாதுகாக்கணும். இந்த எசட் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லா போயிடும். இன்னைக்குள்ள 30 லட்சம் மில்லியன், நாளைக்குள்ள 30 கீழே போயிடும். ஆனா உங்களோட வீட்டுள்ள அசட் இருக்குது, உங்களோட புள்ள இந்த அசட்டுடைய பொறுமதி தெரியாது. மௌத்துக்கு பிறகும் இது இருக்கும். அப்படியே நீங்க மௌத்தாகிடுவீங்க, அசட் இருக்கும். அதை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் நம்மளோட வைஃப். அதனால கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். புள்ள கிடைச்ச டைம் இருக்குது, அது கிடைச்ச எப்பயோ இருக்குது, காலம் இருக்குது. ஆனா இப்பே பார்க்கணும், எனக்கு பிறக்கிற புள்ளைக்கு இந்த பெண் தாயாக இருக்க தகுதியானவதா. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி தான், சம்பவம் தான் இது. அதில் தொடர்பு அல்லாஹு தஆலா இடத்துல வந்து ஒரு வாப்பா கம்ப்ளைண்ட் பண்றவர், புள்ளைய பத்தி, மகனை பத்தி கம்ப்ளைண்ட், முறைப்பாடுகள். என்ன மகன் இப்படி, என்ன மகன் இப்படி, என்ன மகன் இப்படி. மறுபடி அல்லாஹு தஆலா எல்லாம் கேட்டு போட்டு மகனை புத்தி சொன்னாங்க. மகன் கேட்டு கொண்டிருந்த புத்திய எல்லாம் முடிச்சு கேட்டாரு. அப்பாராகத்தை நீங்க முடிஞ்சிட்டீங்களா, உங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சா? முடிஞ்சு. மகன் கேட்டாரு, அந்த புள்ள கேட்குது ஹலீஃபாவை பார்த்து, நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கவா? என்ன சொல்லுவா, கேளு. என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. நீங்க வாப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாரு, நான் வாப்பாக்கு செய்யாத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினாரு. என் வாப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? சுபஹானல்லாஹ், ஒரு நியாயமான கேள்வி. என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும்? வாப்பான்றது அக்கௌண்டன்ட் அல்ல. ஒரு வாப்பான்றது வந்து யாரு? பைனான்ஸ் ஹப் அல்ல. இந்த கூட்டுல வாப்பா யாரு? ஒரு பைனான்ஸ் ஹப். அவன்கிட்ட சல்லி எதுக்கும் வாப்பாட போன இல்லாம பெட் வாங்கி தருவாரு, போல் வாங்கி தருவாரு, கம்ப்யூட்டர் வாங்கி தருவாரு, ட்ரிப்போ காசு தருவாரு. இதுக்குதான் வாப்பா. Rather than nothing. No any kind of relationship. எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. Only giving the money. I will pay. I will take care of you. இந்த புள்ள கேட்குது உமரை பார்த்து, உமரை நீங்க சொல்லுங்க பார்ப்போம், என் வாப்பனுக்கு என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னை தலையை கையை தூக்கி தலையை வச்சுக்கொண்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க பதில், உன்னை வாப்ப உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது ரைட் தெரியுமா? உனக்கென்று சொல்லி நல்லொரு உம்மவை அவர் நிக்காக செஞ்சிருக்கணும். யாருக்கு சொல்லி? உனக்கு சொல்லி நல்லொரு உம்மாவை அவர் புறக்கி இருக்கணும். என்ன கருத்து அப்படின்னா, ப்ரொபோசல் வந்த நேரத்தில் பாக்கிக்கணும், இவ ஏண்ட பிள்ளைக்கு உம்மாவாக இருக்க தகுதியானவளா, ஏண்ட உம்மா ஏண்ட பிள்ளைகள் டேக்கியா பண்ணுவாவா? இது ப்ரொபோசல் தான் பார்க்கணும். இது எப்ப பார்க்கறதில்ல, லேபர் ரூம்ல வச்சு திங்க் பண்ற விஷயம் அல்ல இது. மனைவியை கொண்டு லேபர் ரூம்ல அட்மிட் பண்ணி போய் யோசிக்கிற பிள்ளைய பார்த்துக் கொள்வாவா? அந்த பேசவே இல்லை. இது அப்ப யோசிக்கணும். உலகத்தில் வாழ்றதுக்குத்தான் ஒரு ஜெனரேஷன் உருவாக்கி மௌத்தாக போறோம் இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது விஷயம். அந்த மிச்ச விஷயம் பேசிக்கிறது போதும் உங்களுக்கு. இரண்டாவது, இது இந்த பாயிண்ட்ஸை நான் மறந்துட்டேன். கணவன் எப்படி இருக்கணும்? இந்த மகளுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்குது, ஒரு மாப்பிள்ளை, அவர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அவர் ஆம்பளையா இருக்கணும். அவர் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? ஆம்பளை. எல்லா மருமக்களும் ஆம்பளை அல்ல. தோட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் செயல்பாட்டில் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. நான் ஆம்பளை. என்ன அர்த்தம்? என் ஆணுடைய கர்வத்தை நான் காட்டத்தான் செய்வேன்.
இதுல முதலாவது கட்டம், நான் ஒரு புள்ளையை நேசிக்கிறேன், விரும்புறேன், இதுக்கு எந்த விதமான இல்லீகல் வழியை நான் கையாள மாட்டேன், லீகல் வழியைத்தான் கையாள போறேன். என்ன லீகல் வழி? என்ன லீகல் வழி? நீங்க ஒரு ஆம்பளியாக இருந்தா என்ன செய்யணும்? நேரே போங்க மாமாட்ட, வீட்டுல கலவை தட்டுங்கோ. இது நடந்துச்சு, இப்ப நடக்குது. அப்படிப்பட்ட ஜெனரேஷனை பிரிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நான் டச் பண்ணவும் மாட்டேன், நான் பார்க்கவும் மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு ஹர் வித் யுவர் பெர்மிஷன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், தாங்க. இப்பதான் ஹதீஸ் சொல்லுது, வீட்டுக்கு போன பெல் அடிச்சாரு, ஸலாம் அலைக்கும் மாமா. அவர் உறவை சொல்லிட்டாரு மாமான்னு சொல்லி. He can't refuse. He can't refuse. இது அல்லாஹ் அப்படித்தான் வச்சு உலகத்துல. நீங்க சரியான முறையில போயிட்டு தோத்த சம்பவம் எங்கே காட்ட மாட்டீங்க. நீங்க இல்லீகலா பணம் தோப்பீங்க. ஷரியா சொல்லு கேட்டுப்போ, அல்லது அல்லாஹ் தஆலா கேட்டு போறது போல கேட்டுப்போ. ஒன்றைக்கு சம் டைம் உங்களுக்கு ஆண்மை இருக்குது கேட்டு போறதுக்கு, ஆனா வெக்கமும் இருக்குது. வெக்கம் என்று சொல்லக்குள்ள உண்டிக்கும் வெக்கம். டிரெக்டா போய்க்கு கேட்கலாம். அப்ப என்ன செய்யலாம் உங்களுக்கு? ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பினது போல உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பிடும். ஆனா அனுப்பணும் யாரும் தெரியுமா? அவருக்கு ஒத்துக்கணும் நம்மளா வைத்து. நீங்க அனுப்பின ஒருத்தர அவர் பேச்சு அவரை கொத்தி கொண்டாரு. விஷயம் ஒன்று அனுப்புவோம். நான் கேட்டதாக அனுப்புவேன் சொல்லி, கேட்டதாக நான் தொடமாட்டேன், எனக்கு இது ஹராம், அவங்களோட பெர்மிஷன் இல்லாம எனக்கு ஹராம். இது அல்லாஹ் அவனோட கல்வில உள்ளத்தில ஒன்றை போடுவான். இப்படிப்பட்ட ஒரு கட்சி உள்ளவனா என்ற புள்ளையை பாதுகாத்துக் கொள்வான். கேட்டு போவோம். இல்லீகல் முறையில எதையுமே செய்வான். லைஃப் டைம் முழுக்க அது இல்லீகலாகத்தான் இருக்கும். அதனால் உருவாக்கப்பட்ட ஜெனரேஷன் இல்லீகலாக இருக்கும். இன்னைக்கு நான் ஓபனா தான் பேசுவேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. முஸ்லீம்களுடைய வீட்டுள்ளுக்கு தாய் தந்தை என்று சொல்லி எத்தனையோ குழந்தைகள் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க. ஆனா சட்டப்படிக்கு அவங்க அவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவங்க இல்லீகல் குழந்தைகள். என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தி, நிக்காஹுக்கு முந்தி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தி அல்லது கபில்த்து நிக்காஹா செல்ல முந்தி அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு பவுண்டேஷனை போட்டுட்டாங்க. What's the meaning of that? It's illegal. யாருக்கு தெரியும் இல்லீகல் என்று? 3 பேரே தெரியும். கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். கணவனுக்கும் மனைவிக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். Never ever. இது இப்ப செஞ்ச முடியல, அப்படியே தொடரும். அப்படியே தொடரும். அதனால கட் செய்யணும். நான் ஒரு புள்ளியை விரும்புறேன். எனக்கு டாக்டர் வந்தாரு புதுசா ரீசன்ட்லி, 21 years 22 years. நான் ஒரு நாள் போயிடே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரேன். I give you advice. Surprised. அவரை பார்த்தா சும்மா ஒரு நெத்தோலி மாதிரி இருக்காரு, ஒரு மெதிஞ்சால். So I did advise. What? Now I had some affairs with someone, but I want to Sharia. What is Sharia saying? With that guts. With that guts he's asking. I told him, MashaAllah, you have rights. You are the right person. Please go to her door and ask a permission from her father. Is there any duas? Yes, you have some dua. Take the Quran and Surah Al-Qasas 23 ஆயத்து இது ஓது. என்ன ஆயத்து? ربي إني لما أنزلت إلي من خير فقير. حضرت موسى عليه الصلاة والسلام ஓதின துஆ நிக்காஹுக்கு முந்தி ஓதினாங்க. ربي إني لما أنزلت إلي من خير فقير ஓதிட்டு போவாப்பா. மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் டே அவர் சொல்றாரு, நான் வெளியே வர முன்பே என் வாப்போட போன் நம்பர்ல எடுத்து கொண்டாரு, என் வாப்போட பேசுறேன்னு சொல்லி. இப்ப நீங்க துவா சொல்லுங்க, என் வாப்ப பாடியை கரெக்டாக இருக்கு.
நீங்க துவாசைகளை வாப்ப மாறிய பிறத்தான் இருக்கு. யார் சொல்றான் இப்ப? இதுதான் இஸ்லாம். நாங்க வெட்கப்பட மாட்டோம். எனக்கு வேணும் கேட்டு போறது ஹலாஸ். பொன் கேட்டு போறது குத்தம் அல்ல. இது இபாதத். இது இபாதத். அதனால் அந்த கட்ஸ் உள்ளவங்க போனா அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வார். இது முக்கியமான சப்ஜெக்ட். அந்த முன்னுக்கு சொன்ன டாபிக் ஒரு விஷயம் தான். வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் மேட் இருக்கிற வேலைக்காரிகள் எந்த ஏரியாவில் எவ்வளவு வச்சுக்கொள்ளும்? ஒன்று நல்லா அமைச்சு கொள்ளுங்க. இவர்களை கொண்டு சாப்பாடு சமைக்க வேண்டாம். அந்த சாப்பாட்டுல பிரகாசம் இருக்காது. ஹராம்ன்றதல்ல, நான் உங்களுக்கு அக்பலியத்தை சொல்றேன், பேணுதலை சொல்றேன். எந்த சாப்பாட்டு அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய பேர் இல்லாம சாப்பாடு சமைக்கப்படுமோ அந்த சாப்பாட்டுல ஹைர் பரக்கத் மாட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, எங்களுடைய பெண்கள் கூட சோத்த அந்த சாப்பாட்டுக்காக சமைக்கிறதுக்கு என்ன அந்த அரிச தூக்கி அப்படி போடக்குள்ள நல்ல புடவையை போட்டுக்கொண்டுதான் போடுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஒரு பழக்கம். ஜிக்ரோட தான் சாப்பாடு சமைக்கப்பட்டிருக்கு. ஜிக்ரோட தான் கோழி சமைக்கப்பட்டிருக்கு. அதுல பிரகாசம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி சமைச்சாங்க சாப்பாடு? மாஷா அல்லாஹ், கிச்சன்லயும் ஹாலிவுட் இருக்குது. எங்க இருக்குது? குசினிலே என்ன இருக்குது? ஹாலிவுட். வேற என்ன இருக்குது? பிக் பிரதர் செய்கிறாங்க. எங்க? கிச்சன்ல. அதை பார்த்து கொண்டுதான் சாப்பாடு சமைக்கப்படுகிறது. அத சாப்பாட்டை திண்டவன்ட்டையும் அந்த ஹாலிவுட் தான் பிறக்கும். பி கேர்ஃபுல். இதை வீட்டுள்ளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வேலைக்காரிய பாவிங்கோ லாண்ட்ரிக்கு, வேலைக்காரிய பாவிங்கோ ஊட்டம் அப் பண்றதுக்கு கூட்டுறதுக்கு, வேலைக்காரிய பாவிங்கோ வீட்டுள்ள இந்த சாப்பிட்டதுக்கு புறக்குள்ளே கலகிறதுக்கு, வேலை செய்யக்கூடிய பெண்ண புள்ளைய பாருங்கோ வேற இடத்துக்கு மத்த பண்ற விஷயங்களுக்காக வேண்டி உங்களோட புள்ளைகளை தொட விட வேண்டாம். இந்த புள்ளைக்கு நான் தான் உம்மா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் இருக்காதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா நபியினுடைய மூசாவுடைய உம்மாவை பார்த்து இந்த புள்ளைய கொண்டு கடல்ல வீசுமா. இந்த புள்ளைய வீசினாங்க. பிறந்த புள்ள பால் குடிக்கிற புள்ள, மதர புள்ள. இந்த புள்ள பால் குடிக்குது, புள்ளைய தூக்கி வீசிட்டான். புள்ள போயிட்டு ஃபிரௌன் வீட்டுக்குள்ள புள்ள வளருது. ஆனா ஃபிரௌன் வீட்டுக்குள்ளுக்கு புள்ள இருக்குது. அந்த ஃபிரௌன் முயற்சி செய்தான் அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு. அந்த புள்ள எந்த பாடையும் எடுக்குதில்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த புள்ளையில எதிர்காலம் ஒரு நபியாக இருக்கும். எனவே நபிமாருடைய வயிற்றுக்கு சந்தேகமான சாப்பாடுகள் போகக்கூடாது. எனவே இந்த புள்ளைக்கு அனைத்து பாலூட்டக்கூடிய தாய்மாருடைய பாலையும் ஹராமாக்கி விட்டேன். எந்த ஒரு பாலும் யாரு வாயிலு போகல, மூசா வாயிலு போகல. புள்ள பசி நீக்குது, புள்ள அழுகுது. அப்பதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் அனுப்புறாங்க தன்னுடைய சகோதரிய, மூசாவுடைய சகோதரிய பேச்சு பார்த்துட்டு வா, என்ன செய்து புள்ள. அப்ப புள்ள கசியில கதறுது. எத்தனையோ பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் ட்ரை பண்றாங்க என்னத்துக்கு, பால் கொடுக்கறதுக்கு. அந்த புள்ள வாய்க்கு பால் எடுக்கிறதில்ல. அப்பதான் ஹஜ்ரத் மூசாவுடைய சகோதரி சொன்னா, ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின், ஒரு பெண் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த பெண் வந்து பால் கொடுத்தா நிச்சயமா இந்த பாலை குடிச்சோம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா சொல்ற, கூட்டிக் கொண்டு வா, யாரு சரி கூட்டிட்டு வா. அந்த பெண் ஓடி வந்தா மூசாவுடைய தாய். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்ல வாய் வச்சப்படுகிறது. அப்படி ஒளிஞ்சி பாலை குடிக்கிறாங்க. ஆனா தாய் என்று சொல்லக்கூடிய ஐடென்டிபிகேஷன் எதுக்குமே மூசாக்கு இருக்கல. பால் குடிக்கக்கூடிய புள்ள, ஒரு புள்ளைய எதிர்காலம் சரியாக இருக்கணும் என்றிருந்தால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அல்லாஹ் அந்த சந்தேகமான அந்த சிலை வணங்கிகளுடைய அந்த ஹராமான பால் அல்லது சிலை வணங்கிகளுடைய பால், அல்லாஹுடைய zikr இல்லாத பால், அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத பால், இந்த பால் எப்படி மூசாவுக்கு அல்லாஹ் ஹராமாக்கினானோ இதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பால் போத்தலே ஹராமாக்குவோம். ஃபீட் பண்றதையும் ஹராமாக்குவோம். நான் ஃபீட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ், என் மனைவி ஃபீட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். நான் கொடுப்பேன் பால், நான் கொடுப்பேன், என் மனைவி கொடுக்கட்டும்.
ஃபியூச்சர் நல்லதாக இருக்கணும் இருந்தா இன்னைக்கு ஃபவுண்டேஷன் நல்லா போடணும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய மேடு இருக்குது, இது எல்லா ஏரியாவிலையும் 100% நீட் ஆகும். அவக்குத்தான் தெரியும், பைக்கு கொண்டு தெரியும். எங்க இது ஷூ கேட்டா எங்க இவ அப்படி அங்க கேட்கிறா. இது வைஃபை எல்லாம் ஏ டு இசட் யார்ட்ட கேட்கணும் கூடாது. இதை கவனமாய். ஆனா முஸ்லிமாக இருக்கிறா, ஆனா முஸ்லிமாக இருந்தாலும் உங்களுக்கு மிச்சம் க்ளோஸ் ஆக்கிறார். அவங்களுக்கு மஹரம் ஹராமான பெண், மஹரம் இல்லாத பெண், அதையும் பார்த்துக் கொள்ளணும். இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நாங்க எங்க கலாச்சாரத்தை இழந்தது இந்த மேடால தான். எங்க நாட்டில் இந்த பழக்கம் இல்லட்டையும் கூட அரபு நாடுகள் பேச்சு பார்த்தா ஒரு அரபி வீட்டுல 5 யாரிக்கிறார் ஹஸ்பண்ட், 5 பேர். வசதி வர வர இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் வரும். இதுல கவனமாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் தான், நேற்றே ஒருத்தர் கேட்டாரு, ஹஸ்ரத் எங்க ரைட்ஸ் இருக்குது, என் வைஃப் எனக்கு சூஸ் பண்ணிடும், ஒரு கேர்ளுக்கு தந்த ஹஸ்பண்டை சூஸ் பண்ணிடும், அப்ப பேரண்ட்ஸ் உடைய ரைட்ஸ் என்ன? நான் சொன்னேன் 2 கண், அதை கொஞ்சம் நல்லா விளைக்கணும். பேரண்ட்ஸ் இல்லட்டி நாங்க இல்ல. சில ஏரியாக்கள்ல சில லெவல்ல வரக்குள்ள ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விடவும் பெரிய ரைட்ஸ் யாரும் கொடுக்கப்பட்டிருக்கு, பேரண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சும்மா சொல்லுங்க, இப்ப இருக்கிறாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. போனா எனக்கு பார்த்துக் கொள்ளணும், ஆனா நான் என் உம்மவை தனியை விட்டுட்டு போக வேண்டிய கட்டம் உருவாகுது. என் உம்மவை பார்த்துக்கொள்ள யாருமே இல்லை, என் உம்ம நோயாளியாக இருக்கிறா. இப்ப அங்க போறதா உம்மவோட இருக்கிறான்னு கேட்டா எங்கே போகணும்? உம்மோட போகணும். யூ கான்ட் கோ, யூ கான்ட் ட்ராவல், யூ ஹேட் டு பி வித் உம்மா. இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கொண்டு பார்க்கிறது இபாதத்து அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்க்கிறது இபாதத்து அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றதுதான் இபாதத்து, நம்பிக்கை கொள்றது இபாதத்து. ஆனா உம்மவோட இருக்கிறது வாஜிப் உங்களுக்கு. இப்படி இருக்கக்குள்ள தனக்கு ஒரு மனைவியை பிறக்கிற விஷயத்திலையும் 2 விஷயத்தை கவனம் வச்சுக்கணும். ஒன்று உங்களோட ரைட்ஸ், 2வது பேரண்ட்ஸுடைய ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவங்களுடைய வேர்ட் எடுக்கிற முறை. எனவே இது 2ஐயும் விளங்கப்படுத்தி விளங்க இயலாது. இது நாங்க அனுபவித்து பார்க்கணும். இத பரலி என்ற ரைட்ஸும் பேரண்ட்ஸுடைய ரெஸ்பெக்டும், இதை 2ஐயும் பேலன்ஸ் பண்ணித்தான் என்ன செய்யணும், இதுல நாங்க வின் பண்ணணுங்க. தவிர எனக்கு இது ரைட்ஸ் இருக்குது என்று சொல்லி பேரண்ட்ஸுடைய துவா இல்லாம நாங்க போய்த்து நிக்காக செய்வோம் என்றிருந்தால் அந்த நிக்காஹ் எங்கேயுமே சக்சஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஒன்று என்று சொல்லி போனதில்லை. என்ன ரைட்ஸ், நான் தான் பிறக்குவேன், நான் தான் முடிவு செய்வேன். ஆனா பேரண்ட்ஸுடைய பிளஸிங்கோட, பேரண்ட்ஸுடைய துவாவோட, பேரண்ட்ஸுடைய அவர்களுடைய திருப்தியோட தான் செய்ய போறேன். இது ஆக முக்கியம். ஒரு கேர்ளை பொறுத்த வரையில அவக்கு இன்னும் கொஞ்சம் கூட, அவக்கு இன்னும் கொஞ்சம் கூட. பேரண்ட்ஸ் 18-19 வருஷம் பேர் வச்சு படிக்க வச்சு ஓத வச்சு எல்லாம் செஞ்சு வளர்த்த ஒரு பெண் பொம்பளை புள்ள உங்களுடைய சிரிப்பை கண்டே உங்களுக்கு பின்னுக்கு வாரா. நீங்க ஏதோ சிரிச்சீங்க, ஒரு சிரிப்போண்டே அவ பார்த்துட்டா நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களோட ஒரு சிரிப்புல உங்களை கண்டு மயங்கினவள் 18 வருஷமாக தன்னை வளர்த்து பேரு வச்சு எல்லாம் செஞ்ச ஒரு தாய தந்தையை விட்டுட்டு உங்களோட சிரிப்பை கண்டு மயங்கின பெண் உங்களை விட நல்ல ஒருத்தர் அவளை பார்த்து சிரிச்சா அவள் உங்களுக்கு பபா காட்டுவாள். உம்மாக்கு வாப்பாக காட்டினது போல உங்களுக்கு காட்டுவாள். இது யாவச்சோம். உம்மா 18 வருஷம் வளர்த்த உம்மக்கும் வாப்பக்கும் டட்டா காட்டிட்டு வாரவதற்கு நீங்க யாரு பாப்பா? இன்னைக்கு அப்படிப்பட்ட கேஸ் நீங்க சொல்ல போனா 1000 சொல்லணும் உங்களுக்கு. அவன் உம்மக்கு டட்டா காட்டினா இன்னைக்கு அவங்களும் டட்டா காட்டினா. அதனால பேரண்ட்ஸுடைய பிளஸிங் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ரைட்ஸும் தரப்பட்டது. உங்களோட ரைட்ஸையும் நீங்க பேணிக்கொள்ளணும், பேரண்ட்ஸுடைய பிளஸிங்கையும் வாங்கிக்கொள்ளணும். இது 2க்கு மத்தியில ஒரு நிக்காக நடந்தால்தான் அந்த நிக்காக என்ன செய்யும், பிளஸிங் உள்ள நிக்காக இருக்கும். அந்த நிக்காக எல்லாம் பறக்கத்தை இருப்பான். இதாக முக்கியமான சப்ஜெக்ட். இதுல அந்த விஷயம் நேற்று இந்த 3 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்தது சொன்னேன். சில பெண்கள் நிக்காக செய்வதற்கு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒன்று மஹரமான பெண்கள்,
எல்லாருக்கும் தெரியும் மஹரமான பெண்கள் யாருன்னா 14 பேருடைய லிஸ்ட் இருக்குது. அந்த பெண்கள் உங்களுக்கு நிக்காஹ் செய்ய முடியாது. குறிப்பாக எல்லாரும் கேட்பாங்க, சாட்சியில மகன் நிக்காஹ் செய்யணுமான்னு சொல்லி. யாரோட மகள சாட்சி கசின் சிஸ்டர் நிக்காஹ் செய்யணுமா? நிச்சயமாக செய்யணும். பிரச்சனை இஸ்லாங்க. கசின் சிஸ்டர் நிக்காஹ் செய்யணும். இஸ்லாத்தில் எந்த தவறும் இல்லை. ஆனா நான் நேற்று சொன்னேன், அது நிக்காஹ் செய்யாம தவிந்து கொள்றது நிச்சயம் அல்ல. ஏன் காரணம் என்று சொன்னால், அதனால என்ன சரி அந்த நிக்காஹ்ல அப் அண்ட் டவுன் ஏற்பட்டு நிக்காஹ் டிவோர்ஸ் என்ற ஏரியாவுக்கு போய்த்து சேர்ந்துட்டால் அந்த குடும்பம் 2ஆக பிரிய வேண்டிய கட்டம் உருவாகும். ஆனாலும் கூட சில சொசைட்டில, குறிப்பாக இந்தியாவில் உள்ள சில சமூகத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க முறப்பொன் என்று சொல்லி. இந்த முறப்பொன் என்ற கலாச்சாரம் எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த முறப்பொன் சொல்லுவாங்க, மாமியிட மகள் தான் முறப்பொன். அது எங்க இருக்குது? கிழக்கு மாகாணத்தில் நீக்கு முறப்பொன். எப்படி வந்துச்சு? சுருக்கமாக சொல்ல போனா, எங்கட நிக்கா 100க்கு 100 இந்துக்கள் இருந்து வந்த நிக்கா. என்னெல்லாம் இந்துக்கள் செய்யறாங்களோ அது அப்படியே நாங்க ஃபாலோ பண்றோம். இப்ப கொஞ்சம் வெஸ்டர்னே இப்பல பஷ் பண்ணிக்கிட்ட வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை கொஞ்சம் சேர்த்துக்குது. மற்றபடிக்கு மனதோண்டி கல்யாணம், என்கேஜ்மெண்ட், பால் போத்தல் கொடுக்கிறது, ட்ரே கொண்டு வரது, வேற என்ன சிறுபாவம், மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு, ஹோம் கமிங், வேற என்ன கேக் வெட்டுறது, பால் படுக்கிறது, எத்தனையோ 100% இது இந்துக்களுடைய கலாச்சாரம். இது என்ன காரணம் என்றா, எங்களோட உம்மம்மாரெல்லாம் இந்துக்கள். அவங்க கன்வெர்ட் ஆனாங்க. ஆரம்பத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாலே எங்களோட உம்மம்மா யாரு? அரபியர்கள் வந்து நிக்கா செஞ்சு யார? இந்துக்களையும் சிங்களவர்களையும். அவர்களுடைய கலாச்சாரம் அப்படியே எங்கள்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நாங்க போய் கிறிஸ்டியன்களை முடிச்சாலும் இஸ்லாத்துக்கு முடிச்சாலும் அவ இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவா. கலாச்சாரம் கிறிஸ்துவ கலாச்சாரம் அப்படியே இருக்குதான் செய்யும். இந்த இந்துக்களுடைய கலாச்சாரம் தான் அத்தனை எங்கள்கிட்ட அப்படியே இருக்கிறது. எதுவுமே உட்படல. இன்னும் மலதோண்டி கல்யாணம் இருக்குது. ஆனா கொஞ்சம் வெஸ்டர்ன் உலகமும் சேர்ந்து இப்ப செய்றாங்க. இப்ப மலதோண்டி கல்யாணம் வந்தக்கு இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்றாங்க யார? மியூசிக்கல் குரூப். சுபஹானல்லாஹ். அதுல கலாச்சாரம் அவங்கள இது கொஞ்சம் பஷ் பண்றாங்க. எதை போனது? வெஸ்டர்ன் உலகத்தை போனது. அதுக்கு பேரு மலதோண்டி கல்யாணம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். ஃப்ரூட்ஸ் ஏமாப்பா கல்யாண மண்டைக்கு மட்டும் கொடுக்குறீங்க, முன்னு கொடுங்களேன். வாப்பா பிறந்து 1 வருஷம், வாப்பா மௌத்தாகி 1 வருஷத்துல கத்தம். ஏன் வருஷ மண்டைக்கு கட்டுமா உங்களோட வாப்பா? வாப்பா மௌத்தாகி வருஷத்துக்கு கூட வாப்பா யாருக்கு முந்தி வாப்பா இல்லையோ? வாப்பட பேர்ல சாப்பாடு கொடுக்க வருஷம் வர தேவையில்லை. 6 மாசத்துல முடிக்கணும், எப்பயும் முடிக்கணும். 1 வருஷம் கொடுக்க உங்களோட வாப்பா ஞாபகப்படுத்துறீங்க. இதெல்லாம் கலாச்சாரம். யாத கலாச்சாரம்? நான் முஸ்லிம் கலாச்சாரம். இதெல்லாம் உங்களோட வாப்பா ஞாபகம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருகிறதோ, உங்களோட வாப்பா மௌத்தா போன வாப்பட பேரை சொல்லக்குள்ள சும்மா சொல்லவான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவோம். என் வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வாப்பட பேர் சும்மா சொல்லவான. என் உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. என் உம்மாக்கு நான் துவா செய்வேன், யார் துவா செய்ய போறது? என் வாப்பாக்கு நான் துவா செய்வேன், யார் துவா செய்ய போறது? வாப்பா உமா மௌத்தா போன வாப்பா உங்களோட பேரை சும்மா சொல்லக்கூடாது. வாப்பா உங்களோட பேரை சொல்லக்குள்ளேயே நாங்க சொல்லணும், என் வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி செஞ்சாரு, என் உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா இப்படி செஞ்சாரு. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில. உம்மோட வாப்பட பேரை துவா இல்லாம சொல்லுவாங்க. நாங்க பெரிய ஷேഖ்மாருடைய சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஷேக விட பெரிய ஷேഖனை கேட்டு உண்மைதான். நான் தக்பீர் கட்டி முடிக்கிறேன் சுன்னத்தான தொழுகைக்கு. என் உம்மா கூப்பிட்ட நான் கட்டாயம் போகணும். ஆனா என் ஷேக் கூப்பிட்டா போகக்கூடாது, தொழுகை விட்டு போறது ஹராம். என் ஷேக் கூப்பிட்டாரு, அது யாருடைய எந்த ஷேகா இருக்கோ மேலும், தௌஹீதுடைய ஷேகா இருக்கோ மேலும், தப்லீகுடைய ஷேகா இருக்கோ மேலும், தரீகத்துடைய ஷேகா இருக்கோ மேலும், எந்த ஷேக் கூப்பிட்டாலும் தொழுகை விட்டுட்டு போகிறாரு. ஆனா உம்மா கூப்பிட்டா கட்டாயம் போகணும். நீங்க தொழுது கொண்டிருந்தீங்க, கியாமுல் லைல் 6 ஜுஸ் ஓதிட்டீங்க, கடைசி ஜுஸ் கடைசி ரக்காத்தில இருக்கிறீங்க, சலாம் கொடுக்க போறீங்க, இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சு போயிடலாம். இல்ல, you can't wait 2 minutes, you have to say லப்பைக். வந்துட்டேன் உம்மா, خلاص லப்பைக் வந்துட்டேன். உங்க 6 ஜுஸ் இல்ல, அது கவுண்ட் இல்ல. இப்ப you have to go, you have to say லப்பைக் வந்துட்டேன், خلاص. ஏன் உம்மா என்ன
எனக்கு ஷேக் வாப்பா, என் பாப்பா எனக்கு ஷேக். அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானா, அல்லாஹ் நசீபாக்குவானா. ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, எங்கட கலாச்சாரத்தில் வந்து அத்தனை பழக்கமும் எங்கட நிக்கா 100க்கு 100 100% எங்கட நிக்கா எப்படிப்பட்ட நிக்கா என்று சொன்னா இந்துக்களுடைய கல்யாணம் எங்கட கல்யாணமாக மாறுது. தாலி கட்டுறது, அடையாளம் போடுறது. என்னமா அடையாளம் போட போறீங்க? என்ன அடையாளம் போட போறீங்க தெரியலாம் உங்களுக்கு? எனக்கு அடையாளம் தாலி கட்ட போறீங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு எங்க ரெப்பமாரி நிக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. அல் ஃபாத்திஹா செய்யற பச்சை ஹராத்துக்கு முந்தி குர்ஆன் கூடாது. கொஞ்சம் கண்ணை துறவுங்கோ, முட்டாள்தனத்தில் இருக்க வானம், கொஞ்சம் கண்ணை விடுங்க. இப்ப ஹராத்த செய்ய வாரம். சுப்ஹானல்லாஹ். நிக்காஹுடைய விஷயத்துல அப்ப நான் என்ன கேட்டேன், முறப்பொன் என்ற பழக்கம் எப்படி தெரியுமா வந்துச்சு? இந்துக்களுடைய பழக்கத்தில் இருக்குது முறப்பொன். யாரும் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்களே. தங்கம் மாமித இல்ல, தாத்தட மகள், சொந்த தாத்தட மகள் தான் அவங்களோட முறப்பொன். அது எனக்கு செய்யறதே, அது இஸ்லாத்தில் ஹராமே. அதுக்கு இவர் உருவாகிட்டார், எனக்கு முறப்பொன் என்ற யாரு? மாமித மகள். அதுக்குள்ள கொப்பி தான் இது. ஒரு ஹிந்துவுக்கு முறப்பொன் யாருண்டா சொந்த தாத்தா அல்லது சொந்த தங்கச்சியில மகள் தான் அவன் முறப்பொன். அவரைத்தான் நான் முடிப்பேன். ஆனா இஸ்லாத்துல இது ஹராம். உனக்கு முடிக்க இயலாது, உனக்கு மகரமான பெண். இவன் பார்த்தான், எனக்கு ஒரு முறப்பொன் வேணுமே, அதுக்கு அவர் வச்சு கொண்டாரு. யார யார இது குர்ஆன்ல இருக்குது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் போறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோட ஃபிரௌனுடைய படையை பார்க்கறாங்க. ஃபிரௌனுடைய படை சிலைகளுக்கு முன்னாடி எல்லாம் வணங்குறாங்க. 1 2 3 4 5 இருக்குது. இவங்க சொன்னாங்க மூஸா பார்த்து, இஜ்அல் லனா இலாஹன், எங்களுக்கும் தாங்களே 2 3 ரப்பு வச்சு தாங்களே, இவங்களுக்கு இருக்கிறது போல இவங்கள போல நாங்களும் காப்பி பண்றோம். யார் சொன்னாங்க? மூஸா கௌம் சொன்னாங்க. இதே போலத்தான் இந்துக்களுக்கு ஒரு முறப்பெண் இருக்குது, நாங்களும் ஒரு முறப்பெண்ணை வச்சுக்கொண்டோம். இஸ்லாத்தில் அப்படியும் இல்லை வாப்பா, இஸ்லாத்தில் அப்படியும் இல்லை. ஆனால் நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன், எங்கட ட்ரைப் உள்ளுக்கு, எங்கட ஏரியா உள்ளுக்கு, எங்கட கலாச்சாரத்துள்ளுக்கு நாங்க முடிச்சுக் கொள்வோம். வெஸ்டர்ன் உலகத்தில் ஒன்றை கொண்டா நீங்க என்ன செய்ய, நீங்க போயிட்டு கடைசிக்கு பிஷும் ஷிப்டும் தேடைக்கு போயிட்டு உங்களோட சோறு அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, ஜீரணிக்க மாட்டாது. நீங்க அங்க போனா தெரிவிங்க என்ன நெய் புரியாடி தெரிவிங்க, அவங்களே கிடைச்ச மாட்டாது. இப்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும், பேலன்ஸ் ஆக மாட்டாது. அதனால என்ன செய்யுங்க, 2 பேரும் ஒரே சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள கலாச்சாரத்துல நிக்காக முடிச்சு கொண்டா வாழ்க்கை கம்ஃபர்டபுள் ஆகும். இல்ல என்ன செய்ய மாட்டாது. இன்னைக்கு எல்லாம் கஷ்டமே. ஜமாத்துல போனாலும் வேண்டாம். ஒருத்தர் சொல்றாரு சீனி இல்லாம டீ ஊத்துங்க, மற்றவர் சொல்றாரு சீனி அடு சீனி, மற்றவர் சொல்றாரு என்ன ஹை, எனக்கு சீனி இல்ல சீனி கூட போடு. இது ஒரு ஜமாத்துல போனா சரி, பிரச்சனை இல்ல. இது நோனக்கு மனைவிக்கு, கணவனுக்கு மனைவிக்கு வேண்டா எப்படி? இது என்னடா மண்ட குத்துது. அதனால லைஃப்ல ட்ரைபுல்லுக்கு பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் சொல்லப்பட்டீங்களே, இன்னைக்கு நடக்கிற பாவம் தான் இது, ஒரு பாவம். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. ஹஜ்ஜில போய்த்தும் சிலாக்கள் பொன் பார்க்கிறாங்க. இங்க போய்த்து ஏன் காரணம்? ஹஜ்ஜில போனா மாஷாஅல்லாஹ் முகத்தை கட்டாயம் திறந்து ஆகணும். யாருடைய முகம்? இஹ்ராத்தில பெண்களுடைய முகம் கட்டாயம் திறந்தாகணும். யௌமுத் தர்வியா அன்னைக்கு புற 8க்கு முகத்தை திறந்தா புற 9 புற 10 புற 11 புற 12 வரைக்கும் முகத்தை மூடவே தான். இப்ப மாஷா அல்லாஹ், இப்ப மாஷா அல்லாஹ். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நோம்பு பிடிங்கோ தக்வா வரும், ஹஜ்ஜி செய்யுங்க தக்வா வரும்னு சொல்லல. ஹஜ்ஜிக்கு போக முந்தி தக்வாவை எடுத்து கொடுப்போம்னு சொல்லுது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பு கடமையாக்கப்பட்டு இருக்கா வேண்டி தக்வா வரும். ஆனா ஹஜ்ஜி போங்க என்ன செய்யணும் நீங்க? ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸானி தக்வா. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முந்தி டிராவல் செக் எடுக்கிறது போல, பாஸ்போர்ட் எடுக்கிறது போல, வீசா பஞ்ச் பண்றது போல தக்வாவே எடுத்துக்கோங்க வாழ்க்கையில. தக்வா இல்லாம ஹஜ்ஜிக்கு போனா அங்க போயிட்டு நிக்காக பேசிட்டு வந்துருவீங்க. இந்த அப்படி எத்தனையோ நிக்காக நடந்திருக்குது.
கூடாது, சுத்த ஹராம். இஹ்ராம் கட்டின பெண்களோட நிக்காஹுடைய உறவு பேசுறது ஹராம். மிச்சம் நல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஹஜ்ஜுடைய சஃபர்ல நாங்க நிக்காஹுடைய சம்பந்தம் பேசவே மாட்டோம். ஹலாஸ். அது 1 மாசமாக இருக்கட்டும், 40 நாள் பிரச்சனை இல்லை. ஹலாஸ். எங்களுக்கு இந்த சஃபர்ல வச்சு நாங்க நிக்காஹுடைய உறவு பேச மாட்டோம். 3வது, இத்தா இருக்கக்கூடிய பெண்கள். சில பெண்கள் இத்தா இருக்கிறாங்க. இத்தா உள்ள பெண்களுக்கும் ப்ரொபோசல் அனுப்பக்கூடாது. இத்தா உள்ள பெண்களையும் நிக்காஹ் செய்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அதுவும் ஒரு ஃபேஷன் ஆகிட்டு எல்லாத்துக்கும் ஆக லேசி SMS. இத்தா உள்ளுக்கு SMS சரியாகுது பாப்பா. நெட்வொர்க் அவ்வளவு பாஸ் இன்னைக்கு கூடாது. இத்தா உள்ள பெண்ணோட டச் பண்றது ஹராம். நிக்காஹுடைய விஷயத்தை அவருக்கு ஓப்பனா சொல்றதும் கூடாது, அல்லது இன்டெரக்டா சொல்றதும் கூடாது. செகண்ட் லாங்குவேஜ் பேசக்கூடாது. ஹலாஸ். அவட இத்தாவுடைய பீரியட் முடியும் வரைக்கும் நிக்காஹ பத்தி எந்த விதமான வார்த்தையும் பேசக்கூடாது. ஆனால் சில ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல வேறுமென்ற அவக்கு ஒரு என்ன செய்யலாம், ஒரு சும்மா இன்டெரக்டாக அவங்க இத்தாவுடைய காலத்துக்கு பிறகு நிக்காஹுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் என்று சொல்லி ஒரு இன்டெரக்டாக சில சைக்கிணைகள் செய்ய ஏலம் என்று சொல்லி சொல்லிருக்கிறாங்க. ஆனாலும் பெட்டர் குட் என்று சொன்னால் அதையும் அவாய்ட் பண்ணி கொள்ளுங்க. பெண்களை பொறுத்தவரையில அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் வரும். மற்றது வந்துட்டு ஏற்கனவே ஒரு நிக்காஹில் ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை நிக்காஹ் செய்யணும். நான் சவுதி போக்குள்ள அப்ரோட் போறதுக்கு முந்தி இவத்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் வந்து பார்க்கிறேன், இன்னொருத்தன் முடிச்சுட்டான். இப்ப நான் அவனைத்தான் முடிச்சோம். கேள்வி இதெல்லாம் நீங்க சிரிச்ச விஷயம், நடக்கிற விஷயம். ஏன் கல்வியில் அவதான் நீக்கிறான். எல்லாம் நீக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சு சுத்த ஹராம். சொந்த தங்கச்ச முடிக்கிறது போலதான் ஒரு முஸ்லிமான சகோதரன் நிக்காஹ் செஞ்ச ஒரு பெண்ணை வல் முஹ்ஸனாத்து மினன் நிஸா ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது உம்மஹாத்துக்கும் வனாத்துக்குல்லாஹ் சொல்லி போடுறார். வல் முஹ்ஸனாத்து மினன் நிஸா, இன்னமொருத்தருடைய நிக்காஹ்ல இருக்கக்கூடிய பெண்ணை நீங்க நிக்காஹ் செய்து கொள்வது உங்களுக்கு ஹராம். கனவுலே நினைச்சவான் அது குடிச்சு எனக்கு எப்படி அல்லாஹ் என்ன தங்கச்ச ஹராமாக்கிட்டானோ இதே போல அல்லாஹ் எனக்கும் இதே ஹராமாக்கிட்டான். ஹலாஸ். இது சுத்த ஹராம். இது இந்த அப்படிப்பட்ட பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடக்குது. ஒருத்தர் ஆஃபர் பண்றாரு மாப்பிளைக்கு, நீ டிவோர்ஸ் உனக்கு 2 மில்லியன் தார. இது பணத்திமிழ், சல்லி திமிழ் கூடாது. 3வது, இது டாக்குமெண்டேஷன் ஒர்க் கட்டாயம் இருக்கணும். பால் குடி உறவு. இன்றைக்கு வயசு எனக்கு 20-40 ஆச்சுதுவாப்பா. உங்களுக்கு வயசு 25 நிக்காக போறீங்க. கொஞ்சம் இதே செக் பண்ணிக்கொள்ளணும். நான் சொன்னேன் ட்ரைபுல்லுக்கே நிக்காக செஞ்சுக்கோங்க, குடும்பத்துள்ளுக்கு அந்த சர்க்கிளுக்கு நிக்காக செஞ்சுக்கோங்க. சம்டைம் எனக்கு யார ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவருக்கும் எனக்கும் இடையில எங்க சரி ஒரு பால் குடி உறவு இருக்குதா என்பதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இருக்கேன் இதுக்குத்தான் சொல்றது. இது டாக்குமெண்ட்ல வந்திருக்கணும். இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தேன், இந்த டாக்குமெண்ட் எங்க சரி ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும். ஏனென்று சொன்னா சம்டைம் நீங்க வாழ்ந்து புள்ளே உருவாகி எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆட்சிமா வந்து சொல்றா, எப்படி நீங்க 2 பேரும் வாழுவீங்க, உங்க 2 பேருக்கு நான் பால் தந்திருக்கிறேன் என்று சொன்னாலே நிக்காஹ் அப்படியே கேன்சல் ஆகும். தலாக் இல்லது, தலாக் இல்ல, டிவோர்ஸ். நிக்காஹ் இல்லது, அதுக்கு பிறகு நிக்காஹ் இல்லை. நான் ஒரு காட்சியை கண்ணால பார்த்தேன். ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஜோர்தான்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு ஹைகோர்ட்ல வச்சு. 5 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 26-27 வருஷத்துக்கு பிறகு தான் விஷயம் ப்ரூஃப் ஆகுது. அந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே தாய் பால் கொடுத்திருக்கிறா. கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, அவங்க 2 பேருடைய நிக்காஹும் என்ன செய்ய மாட்டார், அக்செப்டபிள் இல்ல. அப்ப பிள்ளைகளுக்கும் என்ன? அதனால இந்த விஷயத்தையும் கருத்தில் எடுக்கணும். இந்த காலத்துல பொதுவாக குடும்பங்களுக்குள்ள பால் கொடுத்து கொண்ட வழக்கம் இருக்குது. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிள்ளைக்கு இவ பால் கொடுத்திருக்கிறா, அவனோட நசம்ல வரக்கூடிய யாருமே இந்த பெண்ணுக்கு ஹலாலாக மாட்டாரு. இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது ஆக முக்கியமானது. இப்ப யாரும் நிக்காக செஞ்சவங்க பேச்சு நாளைக்கு என்ன செய்யவானோ பழைய கூட திரட்டவானோம். அது இல்ல, வெரி சாரி. நிக்காக முடிச்சவங்க யாரும் பேச்சு என்ன செய்யவானோ எனக்கும் உனக்கும் இது உறவிக்குதா, எங்கேயாலும் குடிச்சோமாப்பா 2 பேரும்
இதை கேட்பீங்கன்னா என்ன செஞ்சிடும்? விஷயம் பாடமாயிடும். அதனால் ஒன்றிக்குது தொழுது முடிச்சதுக்கு பிறகு எனக்கு பொது இருந்துச்சுதா இல்லையான்னு செக் பண்றது இல்லை. சலாம் கொடுத்தால் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதுக்கு பிறகுதான் யாரும் மருந்து ஒது செஞ்சா இல்லையா சட்டியில் ஒது செஞ்சாச்சு, கலாஸ் விஷயம் முடிச்சு. மறு ஒது செய்யல சந்தேகம் ஆயிட்டு அசலுக்கு செஞ்சுனா லோருக்கு செஞ்சுனா ஹவுதுக்கு போயிட்டு வந்தேன் டவுட் ஆயிக்கா மகரிபுக்கு செஞ்ச உதுவா அசல் செஞ்சதுவா இப்ப ஷைத்தான் வேலை செய்வான். இஸ்லாம் சொல்லி இது இல்ல முடிச்சு. இப்ப யாரும் போயிட்டு என்ன செய்வானோ பழைய கொப்பி எடுத்து ரெஜிஸ்டரை கூப்பிட்டு உமா கூப்பிட்டு எனக்கு நீங்க பார்த்து யாரும் கேட்ட வாடம் கட்சிக்கு இதை வச்சு ஒரு டூர் சமைச்சிட வாடம். இது யாருக்கு புதுசாக முடிக்க போறாக்களுக்கு இதே கத்துச்சோம். ரைட். இந்த விஷயங்களுக்கு பிறகு இப்ப நிக்கா கன்ஃபார்ம் ஆகிட்டது, இஸ்திகாரா செய்யப்பட்டது, மஷூரா செய்யப்பட்டுச்சு. இப்ப நீங்க வாரீங்களுக்கு இப்ப நிக்கா எப்படி செய்ய போறோம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 3 கட்டம் இருக்குது. ப்ரொபோசல் இருந்து நிக்காஹ் வரைக்கும் உள்ள ஒரு கட்டம், 2வது கட்டம் நிக்காஹ் இருக்குது. இப்ப நிக்காஹ் எப்படி நீங்க கரை சேர்த்த போறீங்க? இதுக்கு முதலாவது அம்சம் நிக்காஹுடைய விஷயத்துல சுன்னத் என்ன சொன்னால் அவசரப்படுத்துறது. என்ன செய்யறது? அவசரப்படுத்துறது. எவ்வளவு சீக்கிரமாக செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரமாக. எத்தனை வருஷம்? 3 வருஷம். எங்க சீக்கிரம் என்ற வயசுக்கு பேர் எத்தனை வருஷம்? 3 வருஷம். என்ன இல்ல ஜப்பான் போயிட்டு வந்து அது வரைக்கும் இல்ல செக் பண்ண போறேன். நிக்காஹில் அவசரப்படுத்துவோம். 5 விஷயம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படுத்துவது கூடாது. You have to be steady and stand. அவசரப்படவான். நாளைக்கு கம்பெனில சிஓ ஆகணும், அதுக்கு சிவியை கொஞ்சம் மாற்றி கொடுத்து என்ன செய்வானம்? சிஓ ஆக போகவானும். டிஓயாக போயிட்டு சிஓ ஆகும். மாஷா அல்லாஹ் ஸ்டடியா எல்லா இடத்தையும் மனுப்பைக்கு பார்த்து போயிட்டு சிஓ ஆகும். அதுதான் என்னோட விஷன். அவசரம் இல்லத்திலே கூடாது. இன்னைக்கு நான் ஸ்காலர் ஆகணும் இல்ல, சம்டைம் நீங்க ஸ்காலராக வாணும் பாப்பா, உங்களோட புள்ளைய ஒரு ஸ்காலராக மாற்றுவோம். உங்களுக்கு செய்யல, உங்களோட புள்ளை ஆக்கணும். அவசரப்படவான். 5 விஷயம் இருக்குது. அது அவசரப்பட்டுத்தான் ஆகும். அது அவசரப்படுறது இபாதத்துல. ஒன்றென்ன தெரியுமா? எடுத்த கடனை திருப்பி கொடுக்கிறது. எடுத்த கடனைக்குதே அதை திருப்பி கொடுக்கும். டைம் இருக்குது பார்ப்போம். அவருக்கு தேவையில்லை, அவருக்கு தான் அல்லாஹ் கொடுத்திக்கிறான் வேண்டிய மட்டும். ஏண்ட காசு என்ன தெரிஞ்சு செய்ய போறார் அவரை, அதை கூட பேச்சு இல்லை வாப்பா. எடுத்த காசை திருப்பி கொடுக்க. எடுத்த காசு எவ்வளவு அவசரமா கொடுக்கணும் அவ்வளவு அவசரம். நீங்க சொல்லுங்க, யா அல்லாஹ் என்ன கடனாளியாக மௌத்தாக்கிறாதே, இதை கொடுத்து கூட டாபிக் செய்வதா? கடன் இன்னைக்கு உம்மத்தில் வரவேண்டிய ஆகப்பெரிய சிகத்து. இன்னைக்கு என்ன பாக்குறது? கொடுக்கிற மகரையும் கேட்கிற யாரு ரெஜிஸ்டர் கேட்கறது? கண்ணை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி அங்க அது இது கொடுத்தாச்சா இல்லையான்னு சொல்லி அப்பதான் தொடர்ந்து கண்ணை தந்து பாக்குறான். இதே ரோல் அடிச்சிடலாம் பாக்குறது. அதை சரி ரோல் அடிச்சிருந்தா ரோல் அடிச்சிருவாங்க. அந்த கொடுக்கிற மறு காசுங்கிறது அந்த காசு சரி இல்ல. கடன் நோ இருந்தால் கொடுப்போம், இல்லத்தி வாங்குவோம். இல்லத்தி வாங்குவோம். ஒன்று. 2வது ஒரு ஜனாதா மௌத்தாகிட்டா. ஜனாதா மௌத்தாகிட்டா எவ்வளவு அவசரமாக அந்த ஜனாதா அடக்கம் செய்யணுமோ அவ்வளவு அவசரமாக ஜனாதா அடக்கம் செய்யணும். யூ கான் வெயிட். அவர் வரணும் இல்ல. குடும்பத்தில் முக்கியமான பிளட் அதாவது கூட பிறந்த சகோதரர்கள், பேரண்ட்ஸ், எங்களோட சைட்ல யார் சரி முக்கியமான ஆட்கள். இந்த ஆட்களை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் ஜனாதாவை வெயிட் பண்றது கூடாது. ஜனாதா அவசரம். ஏன் காரணம்? நல்ல ஒரு ஜனாதாவாக இருந்தா அவருடைய இன்பங்கள் கபர்ல அவர் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் அவசரமா ரிலீஸ் பண்ணுவார். கெட்டவராக இருந்தால் அவர் இந்த ஊட்டிக்கு தகுதியானவர் அல்ல, அவரை தூக்கி வெளியே அனுப்பிடுவார். ஒரு ஜனாதா மௌத்தா. இன்னைக்கு ஜனாதா மௌத்தான என்ன சொல்றாங்க? நாளைக்கு 4 மணிக்கு. எப்ப 4 மணிக்கு? நாளைக்கு 4 மணிக்கு இல்ல. சுபஹுக்கு பிறகும் ஜனாதா அடக்கணும். சுபஹுக்கு பிறகும் ஜனாதா அடக்கணும். ராவேல ஜனாதா அடக்கணும். எவ்வளவு அவசரமாக அடக்கணுமோ அவ்வளவு அவசரமா. டிலே பண்றது கூடாது. டிலே பண்றது கூடாது. டிலே பண்றது கூடாது. 3வது, ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய வயது வந்துட்டாங்க, தகுதியான கணவன் கிடைச்சிட்டது, தகுதியான மனைவி கிடைச்சிட்டா நிக்காஹ் அவசரப்படுத்துவோம். ஹோல் இல்லையே, என்ன இல்ல, எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலும் புக் ஆகி என்ன செய்ய?
சுபஹானல்லாஹ். நிக்காஹுக்கு ஒரு காரணம், நிக்காஹ் நிலையாக காரணம். சில இடங்கள்ல கோக்கி இல்ல, அது ஒரு காரணம். சில இடங்கள்ல யார் இல்ல, உடுப்பாட்ட யார் இல்ல, மேக்கப் பண்ற அவங்க எல்லாம் புக், இது ஒரு காரணம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். நிக்காஹ் அவசரப்படுத்துங்க, எவ்வளவு அவசரமாயிருமோ அவ்வளவு அவசரமா. ஹலாஸ் சின்னொரு ஏற்பாடு, ஊட்ட அழகுபடுத்துங்க, ஊட அழகாக்கி இருக்கணும். வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் பண்றதுக்கு சப்ஜெக்ட் விஷயம். அடுத்த என்ன, தொழுகை நேரம் வந்து விட்டால், தொழுகை என்னத்தை நேரம் வந்து விட்டால். கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, மாஷா அல்லாஹ் வாங்க சொல்லித்தான் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சக்குள்ளே பாக்குறது டைமு பள்ளி போறன்னு சொல்லி. எப்படி எப்படி டைமு பள்ளி போற பண்ற வருவா, எந்த பேச்சும் இல்ல, போட்டா வேணும். சரி, போடக்குள்ள சரியா ஷைத்தானும் என்ன செய்வான் தெரியுமா, இந்த பாங்கு செல்ற டைமை பார்த்துதான் நல்ல ஒரு ஓவர் போகும். இதை முடிச்சோடனே போகும் இன்ஷா அல்லாஹ். எது முடிச்சோடனே போகும், எது முடிஞ்சோடனே இந்த ஓவர் முடிஞ்சோடனே ரைட். அதுல பார்த்தா நல்ல ஸ்கோர் அல்லது நல்ல விக்கெட் போயிடுச்சு. சரி, இன்னொரு ஓவர், இன்னொரு ஓவர் ஹலாஸ். அப்ப வைத்துல நாங்க 10 நிமிஷம் வைக்குது, 10 நிமிஷம் தொடர்ந்து போய் கிடைச்சிருச்சு, அவசரம் கூட கிடைச்சு ரைட். அங்கல போக்குள்ள பார்த்தா மறுபக்கம் என்ன செய்யுது, மேட்ச் அப்படியே டேர்ன் ஆகுது. இந்த கட்டத்தை மிஸ் ஆனா எப்படி இருக்கும் என்னமோ, இவருக்கு கமெண்டேட்டர் வந்து எல்லாம் முடிஞ்சோடனே பிரைஸ் கொடுக்கிறோம், அது இவருக்கு யாருக்கு. சரி, அங்கே பார்த்தா இப்ப ஜமாத்து முடிஞ்சனா பார்த்து முடிச்சுட்டே சொல்லுவோம், பிரச்சனை இல்லையே, ஜமாத் முடிஞ்சே பார்த்து முடிஞ்சே சொல்லுவோம் ஜமாத்து. இப்படித்தான் ஷைத்தான் எங்களோட விளையாடுவார். நீங்க டிவியை போடக்குள்ள யாரும் எந்த ஷைத்தானும் சொல்ல மாட்டான், நீ இன்னைக்கு ஒரு பள்ளி போறலன்னு சொல்லி அவனே சொல்லுவான், நீ கட்டாயம் புகழ் பார்த்துவோம், நீ தொழணும். யார் சொல்ற இப்ப ஷைத்தானே சொல்றது, நீ போட்டதுக்கு பிறகுதான் ஒன்னு உட்கார வச்சு எனக்கு தெரியும். தொழுக இல்ல, ஆபீஸ்ல முக்கியமான ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாரே, உங்களுக்கு டைம் இருக்குது மாஷா அல்லாஹ், உங்களுக்கு பவர் இருக்குது ஆபீஸ்ல இருந்து போறதுக்கு, யூ ஹேட் டு சே ஸ்டேட் அவே. என்ன செய்யுங்க, நான் பள்ளிக்கு போறேன் போயிட்டு வரேன். ஜியாருடைய காலத்துல ஜியார் ஜியாவர்தன் இந்த நாட்டு ஆட்சியக்குள்ள பாகிஸ்தானுடைய பிரசிடன்ட் வந்தாரு ஜியாவுல் ஹக் இந்த நாட்டுக்கு. அப்ப அவரு கண்டிக்கு போனாரு. யாரோட இந்த கால ஒருத்தர் சொன்னார், அந்த பயணத்துல போனத்தர் சொன்னார் என் வீட்டை வச்சு. அப்ப கண்டிலிருந்து வாராங்க 2 பேரும். வார வழியில திஹாரில வச்சு மகிழ்வாகிட்டு பிரசிடன்ட் ஜியாரும் ஜியாவுல் ஹக் 2 பேரும் வாராங்க. பெரிய நாட்டினுடைய பிரசிடன்ட், சர்வதிகாரம் கொண்ட ஜனாதிபதி போறாரு, பெரிய பாதுகாப்பு. திஹாரி பள்ளியில வச்சு சட்னி மகரிபாகிச்சு நிப்பாட்டினாரு. ஜியாவுல் ஹக் தான் நான் தொழணும் சொல்லி காரை நிப்பாட்டப்பட்டுச்சு. கார் உள்ளுக்கு உட்கார்ந்து கொண்டு ஜியாவர்தனை வந்துட்டு பிரசிடன்ட் பர்வேஸ் ஜியாவுல் ஹக் தொழுதுட்டு வரும் வரைக்கும் கார்ல காத்து கொண்டிருந்தாங்க. இதான் ஒரு முஸ்லிம், இதான் ஒரு முஸ்லிம். இந்த காலையில இந்த ஜேர்னியில இருந்து சொன்னாங்க என்ன ஊட்ட வச்சு தொழுக, நான் தொழுக பாப்பா, நான் முஸ்லிம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று சொல்லுங்கோ, நீங்க தொழுகையில விஷயத்துல ஆபீஸ்ல நீங்க கொஞ்சம் அசங்கி போனா அவளுக்கு இடம் கிடைச்சா யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். ஏன் ரிஸ்க் எல்லாம் பொருட்படுத்திருக்கிறான். தொழுகையை கொண்டு ரிஸ்க் வருமாப்பா, நான் ரிஸ்க்குக்காக தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ ஹேவ் டு கோ ஆன் டைம், perform my salah on time with the jamaat. If we are giving a chance to me for that, I can work. உத்தர் வந்தார் ஆபீஸுக்கு, நான் அந்த ஆபீஸ்ல இருக்கிறேன். ஃபுல் தாடி இல்ல, சலா இன்டர்வியூ எல்லாம் பாஸ், ஸ்டேட் ஹை குவாலிஃபைட். அவர் கேட்டாரு, can I ask one question from you? எடுத்தோடனே கேட்டாரு, உங்களுக்கும் பேங்குக்கும் என்ன சரி டீலிங் இருக்குன்னு கேட்டாரு. அவர் சொன்னாங்க, எஸ் we are dealing with the bank. ஜஸாக்குமுல்லாஹு கைர், I know in this company. Very sorry. யார் சொல்றாரு? கம்பெனிக்கு அக்கௌண்டனாக வரக்கூடிய அந்த புள்ள சொல்லுது, பெரிசா முகத்தில் ஒன்றும் இல்லை, சூரத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொன்னாரு கேட்ட கேள்வி, இன்டர்வியூ எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, I have a small question. Can I ask? Do you have any deal with the banks? Yes, we have a deal. Okay, then very sorry. I never ever count interest
இந்த கையால நான் ஒரு நாளும் இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணி என்ன மகாராஜ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மிடில் ஈஸ்ட்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. எனக்கு ரஃப்லி சும்மா ஏன் எஸ்டிமேட் பண்ணி எனக்கு சொல்லும் மந்த்லி சேலரி ஓவர் 5 மில்லியன் ருபீஸ். அது எப்படி நான் கிடைச்சோம்? இங்க என்ன சரி என்ன சொல்லணும் குர்பான் செய்யும். இது சும்மா கிடைச்சாரு 5 மில்லியன் கிடைச்சா எனக்கும் வட்டி விட்டு வெளியே வரலாமடா. அப்ப வட்டியே இல்லையா பாப்பா? தொழுகை விஷயத்துல யாரும் விளையாடுவாங்க. எல்லாரும் கேட்கிற கேள்விதான். அதுக்கு எக்ஸாம் இருக்குது, என்ன செய்யறது? சரி, ஒரு எக்ஸாம் ஒன்று செய்ய போறோம், வாங்க ஒரு சொல்யூஷன் எடுப்போம், சொல்லிப்பா. இது ரெகுலராக ஜப் ஒன்று நீங்க வளர்மையா என்ன செய்ய போறீங்க? ஒண்ணு செய்யல உங்களுக்கு. பக்கத்து ஜப் 4 சொல்லிட்டேன். 5வது சொன்ன யாரு தெரியும்? 5வது என்ன இருக்குது? என்ன விருந்தாளி வீட்டுக்கு வந்தா விருந்தாளியை கவனிச்சு அவசரப்படுங்க. யார் வந்தா? ஒரு விஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் சோசியல் கண்டெக்ட். வீட்டுக்கு வந்தா ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, உட்கார்ந்து கொண்டு மாஷா அல்லாஹ் காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு என்ன செய்றீங்க, எங்கிருந்து வாரீங்க, எப்படி உங்களோட சுகமும் சோமாய்க்கிறாவா எல்லாம் கேட்டுக்கொண்டே போறாரு. இவருக்கு தண்ணி தாகம், ஆனா கேட்டுக்கொள்ள வெக்கம். கேட்க மாட்டாரு விருந்தாளியா வாப்பா. அவருக்கு சில சுயமரியாதை இருக்கு, அவர் வெக்கத்திருக்காரு. நீங்க முதலாவது அவர்கிட்ட உட்கார வச்சு, அரபிகள்கிட்ட நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. பெரும்பாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களை முதலாவது உட்கார வச்சுட்டு உங்களுக்கு 2 கொடுத்துருவாங்க. ஈச்சப்பழத்தையும் தண்ணியை கொண்டு முழுக்க வச்சிருவாங்க. எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பீங்க. அப்படியே போகக்குள்ளதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க, குடிப்பீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம் இது சொன்னேன். இந்த 5 விஷயம். அப்ப நிக்காஹுடைய காலம் வந்துட்டா, நிக்காஹுடைய பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டா நிக்காஹ அவசரப்படுத்துங்கோ. புள்ள படிக்கிறே பிரச்சனை இல்ல, படிச்சிட புள்ளைக்கு நிக்காஹ் செய்யலாம். புள்ள ஓதுது பிரச்சனை இல்ல, நிக்காஹ் செய்யலாம். மதரசால பேசுங்கோ, இந்த புள்ளைக்கு நான் நிக்காஹ் செய்ய போறோம், புள்ளைய ரிலீஸ் பண்ணுங்கோ. வேற காலையில வருவாரு, அன்னைக்கு மதரசாவுக்கு வருவாரு, அவங்க இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணித்தான் வேண்டும். அவங்க நிக்காஹ் இதை பிற்படுத்துவாங்க, நிக்காஹ் உட்படுத்தும், அவசரப்படுத்துவோம். 2வது காரணம், 2வது ஒன்றைக்கு நிக்காஹ பப்ளிசிட்டி படுத்துங்க, நிக்காஹ ஏலான் செய்வோம். எப்படி எல்லாம் பண்றது? சண்டே அப்சர்வ்ல போட்டா சரியா? நிக்காஹ் பப்ளிசிட்டி பண்றது இல்ல, மவுத் டு மவுத் நிக்காஹ் பேசிக்குது. நான் நிக்காஹ் செய்ய போறேன். ஒரு பள்ளியில் ஹதரத் போய் சொல்றாரு, ஹதரத் எனக்கு ஒரு துவா செய்யுங்கோ, நான் நிக்காஹ் செய்ய போறேன், என் வாழ்க்கை சக்சஸ் அமையோடு உங்களோட துவா தேவைப்படுகிறது. இன்னொருத்த போறாரு, ஹதரத் நிக்காஹ் செய்ய போறேன், துவா செய்யுங்கோ. ஒரு எல்டரி மேன் இருக்கிறார், வயசாளி, பள்ளிக்கு வராரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க நிக்காஹ் செய்ய போறேன், துவா செய்யுங்கோ. இன்னொரு தாய், என் உம்மா இருக்கிறா, சொல்லுங்க என் உம்மம்மா இருக்கிறா, போய் சொல்லுங்க உம்மம்மா நிக்காஹ் செய்ய போறேன், துவா செய்யுங்கோ. மாமி போய் சொல்லுங்க துவா செய்யுங்க, நிக்காஹ் செய்ய போறேன். சுப்ஹானல்லாஹ், நிக்காஹ வாயால பப்ளிசிட்டி படுத்துங்க. ஒரு சுன்னத்தை சொன்னா கல்யாண ஊடு என்று சொல்லி பப்ளிசிட்டி படுத்துறதுக்கு முந்தைய ஒரு காலம் வந்து ரபான் கொட்டுறது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒன் சைடு ஓபன் ரபான். சில எக்ஸ்பெக்டேஷன் தாங்க பெண்கள் இருந்தாங்க, அவங்க வருவாங்க, எங்க வருவாங்க? கல்யாணத்துல வந்து ரபான் கொடுத்துட்டுவாங்க. இது சுன்னத், இது ஒரு சுன்னத் பப்ளிசிட்டி படுத்து. அதுக்காக வேண்டி இந்தியால இருந்து மியூசிக் குரூப் வந்துடுவாங்க யாரும். ரெண்டு விஷயம், அது ரபான் அடிக்கிறது ஒரு பக்கம் ரபான். இப்ப இருக்கு இருந்தால் அது சரி, வீட்டுல ஒரு குரூப்பை ட்ரைனிங் பண்ணி மாஷா அல்லா வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஊர்ல குரூப் ஒன்று இருக்குது, மாஷா அல்லா என்ன செய்வாங்க அவங்க அடிக்கிறாங்க. சுன்னத் இது அடி வீட்டுல மக்களுக்கு சொல்லுங்க, நபியினுடைய சுன்னத் இதுன்னு சொல்லி. அடுத்த விஷயம், பள்ளியில நிக்காஹுடைய மஜ்லிஸ பள்ளியில வச்சேன்னா பள்ளியில வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா கம்பல்சரி இல்ல, இது சுன்னத். திருமிதில ஹதீஸ் இருக்குது, பள்ளியில நிக்காஹ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அதுக்காக வேண்டி பள்ளியில வைக்க போறோம், அடிஷனல் செலவு இருக்குது, தீப்பாட்டி வச்சோனம், இது ஒன்றும் இல்ல. இதெல்லாம் உங்களோட கையால போறது. நான் நேற்று சொன்னது போல காலடிக்க தேவையில்லை. பள்ளியில நிக்காஹ் வைக்கிறோம்னா கருத்து என்ன செய்ய போறீங்க? எல்லா பொலிட்டிஷனையும் கொண்டு வர போறீங்க பள்ளி உள்ளுக்கு. ஏஎஸ்பி வாராரு பள்ளி உள்ளுக்கு, இன்கம் டேக்ஸ் ஆபீசர் பள்ளிக்கு வாராரு, மாஷா அல்லாஹ். கஸ்டம்ஸ் உள்ளவரும் வார, எங்க வாராரு? இப்ப பள்ளி உள்ளுக்கு. இந்த நிக்காஹ் நான் சொல்லல, பள்ளியில வெங்கொண்ட நிக்காஹ் என்ன தெரியுமா? மாப்பிள பள்ளிக்கு வாராரு, பொண்ட வாப்ப எழுதி சொல்றாரு, மாப்பிள வாப்ப எழுதி சொல்றாரு, இன்னைக்கு என் மகண்ட நிக்காஹ் இருக்குது, நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய துஆவும் எனக்கு தேவை, எனவே தயவு செஞ்சு உட்கார்ந்துட்டு போங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்வான். வாப்ப சொல்லுவாரு, ஹதரத் ஹுத்பா ஓதுவாரு, யாரோ ஹுத்பா ஓதுவாங்க, பொண்ட வாப்பா கைய பிடிச்சு ஏண்ட மகள் உங்களுக்கு ஹலால் பொண்ணாக தந்து திருடுவாரு, இவர் கபில்த்து நிக்காஹா என்று சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாரு?
மாப்பிள்ள சொல்லுவாரு நிக்காக முடிஞ்சு அதுக்கு பிறகு சபையில வந்தவங்க அந்த மாப்பிள்ளைய கையை பிடிச்சு பாரக் அல்லாஹ் லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக, வஜமா பைனகுமா பில் கைர், அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் கைரை கொண்டு சேர்ப்பானாக. இந்த துஆவை ஒரு கஷ்டம் ஆபீஸ்ல செஞ்சு எப்படி சொல்லுவோம், என்ன மன்னிச்சுக்கோங்க நான் கஷ்டம் இருந்ததுக்கு சும்மா செய்யற பாவல்ல செய்யறவங்க துஆ யாரு செய்யணும்டா யாருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகுமோ அப்படிப்பட்ட மக்களை கூட துஆ செய்ய வைக்கணும். பள்ளி வச்சோம், பள்ளியில அதுக்கு கார்டு அடிச்சு பப்ளிசிட்டி பண்ணி இன்னைக்கு பள்ளியில நடக்கிற நிக்காக நடக்கக்கூடிய இஸ்ராஃப் இருக்குது அதையும் கவுண்ட் பண்ணணும். இன்னைக்கு என்ன போடுறாங்க, எல்லாம் போட்டுட்டு 20,000 பாக்ஸுக்கு, எந்த பாக்ஸுக்கு, எந்த பாக்ஸ் அடிச்ச பாக்ஸுக்கு ஒத்தவன் ஒரு பள்ளியில நிக்காக வெளில வந்த பள்ளியில தான் வேற எங்க. எனக்கு எப்படி எரிச்சல் சொன்னா பேக் என்னோட 5 பேக் புள்ளையில போய் தான் நிக்காக அன்னைக்கு 5 பேக் வஞ்சி பண்ண கூட்டுக்கு ஒரு பேக் உடைய காஸ்ட் வந்துட்டு 65 ரூபீஸ். எத்தனை ரூபா? 65. அதுல மாப்பிளோட பேரை பிரிண்ட் பண்ணிக்குது, பொம்பளோட பேரை பிரிண்ட் பண்ணிக்குது, மேலுக்கு துவா எழுதிக்குது. என்ன துவா? பாரக்கல்லாஹு லக். எங்க போற கிடைக்குது? இது டஸ்ட்பின் போற பேக். இது இதை யாரு சரி ஒருத்தர் துவாவை வெட்டி எடுத்து பெரிய சேவ் பண்ணுவாரா? ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, உள்ளுக்கு போட்டு இந்த சாமானிக்குது இது 40 ரூபா. அது 110 சாமான கொண்டு கொடுத்தீங்க தின்னுட்டாலும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் செல்லுது, அதை தின்னுட்டாலும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் செல்லுது. இதுதான் முட்டாள்தனம் என்றது. இதுக்கு பேர் முட்டாள்தனம். இன்றைக்கு பள்ளி உள்ளுக்கு இருக்கிற நிக்காகும் அல்லாஹ்விடத்தில் வாசல்ல வேண்டிய நிக்காஹ். அதையும் சிம்பிள் இல்ல எங்க நிக்காஹ் இன்ஷா அல்லாஹ் வெரி சிம்பிள். அதுக்காக வேண்டி வெறுமனே ஈச்ச பழத்தை இதே கொடுத்து ஏமாத்தி திருமணமாக்கலாம் கொடுங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கைதாக்குது. சரி, மூணாவது தான் வலீமாவுடைய சப்ஜெக்ட். கல்யாணம் முடிச்சக்குள்ள எங்களுக்கு எத்தனையோ சாப்பாடு இருக்குது. எந்த ஒரு சாப்பாடும் சுண்ணத்தும் இல்ல, மார்க்கத்திலும் இல்ல. சுண்ணத்தான சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாடு தான், அது வலீமா மட்டும் தான். அது யாரு தெரியுமா போடணும்? யாரு போடணும்? மாப்பிள்ள போடணும். யார காசால? மாப்பிள்ள காசால. அவருக்கு வசதி இல்ல, ஏழையாக இருக்கிறாரு. எங்கேயும் போயிட்டு தண்ட நிக்காக வச்சு வசூல் பண்ண வாழம். அந்த நிக்காக வச்சு வசூல் பண்ணிக்கொண்டு நீங்க ஒரு சந்ததி உருவாக்குறீங்க இருந்தால் இந்த சந்ததியும் பிச்சை வாங்கும், இந்த சந்ததியும் பிச்சை வாங்கும். உங்களோட நிக்கா நீங்க ஏழையா இருக்கிறீங்க, என்ன செய்யணும்? ஏழை நிக்கா ஏழத்தனத்து நடக்கணும், பணக்காரன் நிக்கா வசதியோடு நடக்கணும். இதுதான் இஸ்லாம், இதான் உலகம், இதான் உலகம். ஏண்ட நிக்காக நடக்க போகுது, அதை வச்சு இன்னைக்கு மக்கள் மார்க்கெட் பண்றாங்கன்னா மகள நிக்காக 25 காசு வாங்கினா இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இன்னைக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல, பணக்கார கல்யாணத்துக்கும் மேல கல்யாணத்துக்கும் டிஃபரன்ஸே இல்லை. யாவச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. கட்டாயம் ஏண்ட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு தான் நான் வலிமா கொடுக்க போறேன், என் நிக்காக நடக்க போகுது. ஹலாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கொத்து அரிசிக்கு 2 கொத்து தானியம், 2 அள்ளு தானியத்தை கொண்டு வலிமா கொடுத்திருக்கிறாங்க. மேக்சிமம் கொடுத்த வலிமா அது ஸைனபுடைய வலிமா ஒரு ஆர்டருக்கு தான். ஹலாஸ். இது சின்னனி, இது ஆக பெருசி. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் நிக்குது. ஹஜ்ரத் அனஸ் சொல்லி காட்டுறாங்க, மா அவுலம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின் நிசாஇஹி மா அவுலம அலா ஸைனப் அவுலம பிஷாத்தின். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ போல வலிமாவை போல பெரிய ஒரு வலிமா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாருக்குமே செய்யல. ஹஜ்ரத் ஸைனபுடைய வலிமாவுக்கு மட்டும்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்டருக்கு கொடுத்தாங்க. ஹலாஸ். அதுக்கு முன்னின பெண்களுடைய நிக்காஹ் எல்லாம் 2 கொத்து அல்லது 2 அள்ளு தானியத்தை கொண்டும் வலிமா நடந்திருக்குது. ஆற்றச்சி இல்லாம, கோழியரச்சி இல்லாம வலிமா இல்ல. வலிமா எதற்கொண்டும் கொடுக்கணும். ஒரு கேக் துண்டு, ஒரு கேக், ஒரு டீ பார்ட்டி, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு வாழைப்பழம், நல்ல ஒரு சமுசா, நல்ல ஒரு சமுசா இதை வச்சு எந்த வீட்டுல இன்னைக்கு இந்த வலிமா ஹலாஸ் போங்கோ. நாங்க வலிமான்னு சொன்னாலே வட்லாப்பம் இல்லாம வலிமாவா வாப்பா, கோழி பொரிச்சாம வலிமாவா, வேற என்ன ஆற்றச்சு கறி இல்லாம வலிமாவா? அது எப்படி போடும்? டை பாட்டி வரணும். இப்படித்தான் நீக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்ல.
இந்த சுன்னத்து ஹயாத்தா. ஏழை உலகத்தில் ஏழையாக வாழுங்கோ, பணக்காரனாக வாழுங்கோ. பணக்காராக்கள் போயிட்டு ஏழைக்கு உதவி செய்யுங்க, உதவி கேட்டு போவாங்க, உதவி செய்யுங்க. உங்களோட நிக்காஹ் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் உங்களுக்கு வழக்கத்தை சேர்த்தோம். இந்த சின்ன ஒரு ஹக் ஒன்று இருக்குது, நீங்க வச்சுக்கோங்க. பணக்காரன் தேடி போகணும், ஏழை கேட்டு போகக்கூடாது, ஏழை கேட்டு போகக்கூடாது. இந்த கலாச்சாரம் தான் உருவாகணும். இன்றைக்கு நான் சொல்ற தாழ்மையான விஷயம் தான் இன்றைக்கு நடக்கிற நிக்காஹ் இருக்கிற அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு வலிமாடி சொல்லுவோமே. ஏன் காரணம் சொல்லுவோம்? வலிமா யாரும் போனோம், யாரும் போனோம்? மாப்பிள்ள அவருடைய சொந்த காசு, மாப்பிள காசியும் அல்ல, நான் ஏன் பண்ணின சொந்த காசு. எப்படி ஏந்த காசை கொண்டு ஹஜ்ஜி போகணுமோ இதே போல ஏந்த காசால வலிமா கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். நியத் வைக்கும். ஏந்த ஏர்னிங், ஏந்த சம்பாத்தியம், ஏந்த பியோ ஹலாலான தொழுகை கலாவாகாம சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வலிமா கொடுக்க போறேன். ஏந்த பைனான்சியல் கெபாசிட்டிக்கு நான் கூப்பிட போறேன். அதுக்கு ஹல்வத்தின் தேவையில்லை, ஊரும் தேவையில்லை. அது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிக்காஹ் நடக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சோ க்ளோஸ் வாப்பா மௌத்தாகிட்டாங்க உஹதுடைய போர்ல. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஜனாஸா எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஜனாஸா தோண்டப்படுகிறது. ஹஜ்ரத் ஜாபிருடைய ஜனாஸா அப்படியே இருக்குது, தலையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்குது. அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தா போன மக்களை, ஷஹீதான மக்களை மௌத்துன்னு சொல்லுவான, அவங்களோட உடம்புல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க, அது ஜாபிருடைய ஜனாஸா அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஜாபிர் சொல்ல காட்டுறாங்க, என் வாப்பா மௌத்தாகிட்டாங்க, எனக்கு ஆசை இருந்துச்சு என் வாப்போட ஜனாஸாவை தனி அடக்கணும். என்ன சொல்லணும்? தனி அடக்கணும். ஆனா சட்டம் வந்துட்டது, ஜனாஸாக்கள் நிச்சயமாகிட்டது. ஜனாஸா 2 கபரு தோண்டி, ஒரு ஜனாஸாவை 2 கபர்ல, 2 கபர், ஒரு கபர்ல 2 ஜனாஸா 3 ஜனாஸா வச்சு அடக்கம்னு சொல்லி சட்டம் வந்துட்டது. அப்ப இந்த வாப்பட ஜனாஸாவையும் ஒரு கபர்ல 2 பேர் அடிப்படையில வச்சு நான் அடக்கம் செஞ்சுட்டேன். ஆனா இந்த கல்விக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, என் வாப்பா கபரு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையேன்னு சொல்லி. ஆனா பிற்காலத்துல ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல மதீனா முனவ்வராவில் நடந்த ஒரு ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? ரோட்டில் போடணும், பக்கத்துல கபர்கள் இருந்துச்சு, அந்த கபர்கள் எடுத்து அகட்ட வேண்டிய கட்டம் வந்துச்சு. அப்ப சட்டம் வந்து ஜனாஸாக்கள் கபர்களை தோண்டுங்கோ, அந்த உள்ளுக்குள்ள முள்ளுகளையும் இதையும் எடுத்து அகட்டுங்கன்னு சொல்லி. அப்ப என் வாப்போட ஜனாஸாவுடைய கபரை தோண்டி பார்த்தேன். என் வாப்பாவும் என் வாப்போடு அடக்கம் செய்யப்பட்டு வரும். அடக்கம் செய்யப்பட்ட நாள் எந்த இடத்தால் ரத்தம் குட்டிக் கொண்டிருக்கிறதோ அதே இடத்தால் ரத்தம் குட்டிக் கொண்டே இருக்கிறத கண்ணால பார்த்தோம். இது நடந்துச்சு நபியினுடைய காலத்துல. ஜனாஸா தோண்டப்பட்டு 40 வருஷத்துக்கு போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தது ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில வைத்து மௌத்தான மக்களை யாரும் மௌத்துன்னு சொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கிறாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு ரொம்ப சோ க்ளோஸ் அவர் மௌத்தாயிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சாங்க. நபிக்கு தெரியா, மதீனா முனவ்வராவுல நிக்காஹ் நபிக்கு தெரியா. இதெல்லாம் படிக்குமா புகாரிய கரெக்டே. இந்த வெறுமனே புகாரி ஷரீஃப்ல கிதாபு ஸலாவ மட்டும் படிச்சோம் யாரும். புகாரி ஷரீஃப் பரட்டி கிதாபுல் ஜனாயிஸ படிங்கோ, கிதாபுல் நிக்காஹ படிங்கோ. எப்படி நிக்காஹ் செஞ்சாங்க? நாங்க என்ன சண்டை பிடிக்கிறது? தொழுகையில தான் கையாட்டணுமா, விரலாட்டணுமா, தக்பீர் கட்டணுமா, குனூத் ஓதணுமா, தேவையில்லையா? எப்படி சரி தொழுங்க, பிரச்சனை இல்ல. ஏன் வாப்ப தொழுகையை மட்டும் பாக்குறீங்க? நபி 11 நிக்காஹ் செஞ்சாங்க. அதை கொஞ்சம் படிக்கல போயிட்டு இந்த புகார்ல தான் இருக்குது நபியினுடைய வலிமா. ஆட்டுக்கு மேல புகழ்ன்னு சொல்லி எங்கட வலிமாவில் ஆடா வந்திருக்குது. இதை செய்யுங்களே பார்ப்போம். இதை கொண்டாங்க வாழ்க்கையில. இப்ப வலிமா இது ஆக ஒரு முக்கியமான சுன்னத்து. ஆனா என்ன செய்யுங்க சொன்னா, இந்த வலிமாவுல சுன்னத்தை கடைபிடிங்கோ. வசதிக்கு ஏற்ப வலிமா கொடுங்கோ, வசதிக்கு ஏற்ப வலிமா கொடுங்கோ. யாருக்கு வசதி இருக்குது, ஒரு ஆடு இருக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆடு வைக்கணும், ஒரு ஆட்டு அருங்கோ, பிரச்சனை இல்லை, அது வலிமா கொடுங்கோ. 2வது விஷயம், இதுவும் சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்ல, லா யாக்குல் தஆமக இல்லா தகியும். உன்னை வாப்பட ஜனாஸாவை தொழுவிக்கிறதுக்கு யாரை கூப்பிடுவீங்க? தெய்வல ஓஎஸ்ஏ கூப்பிடலையே, உங்களோட கூட்டாளியா இருப்பாரு, அவரை கொண்டாடலையே ஜனாதாக்கு. அவர் வந்தாலும் வெளியே நிற்கணும். அல்லது உங்களோட வாப்பட ஜனாதா வச்சுக்கிறேன், உங்களோட அக்கௌண்டன்ட் இருக்கிறார், அவரை கூப்பிடலையே, அவர் நான் முஸ்லிம் கூப்பிடலையே, அவர் வெளியே நிற்பார். இதே போலத்தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, போன்ற வலிமாவுடைய சாப்பாட்டையும் முஸ்லீம் அல்லாம யாருக்கும் தின்ன கொடுக்காதுன்னு சொல்லி. வலிமாவுடைய சாப்பாடு இந்த வலிமா, லா யாக்குல் தஆமக இல்லா தகியுன். இது ஃபர்த் அல்ல, இது ஹராம் அல்ல.
இது சுன்னத்தான காரியம், கொடுங்கோ. இப்ப கேள்வி கேட்கிற ஹஜ்ரத், என் பக்கத்தோடு நன் முஸ்லிம் இப்ப கொடுக்கிறதுமா? கட்டாயம் கொடுங்கோ. இப்ப கொடுக்கிறது வாஜிப். தனியே சாப்பிடுவான் வலிமா, அவனுக்கு சொல்லி கொடுங்கோ. இதே சுன்னத்தான், இதனை சாப்பாடு வலிமா சாப்பாடு சொல்லி. ஒரு வீட்டுல டிரைவர் வேலை செய்ய அவனுக்கு சாப்பாடு கொடுங்க. ஹலாஸ் வலிமா. அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டாம், இந்த சாப்பாட்டை கொண்டு வைத்து பாவிகளுக்கு கொடுத்துடுவானம். அவன் பக்கத்து காலத்துக்கு ஹக்கு இருக்குது, அந்த ஹக்க கொடுங்க அவருக்கு, அவருடைய ஹக்கு. இது ஆக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்பான சகோதரர், இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், வலிமா எப்ப பாப்ப கொடுக்கணும்? வலிமை எப்ப கொடுக்கணும்? சொல்லுங்களேன், பேசுங்களேன். நீங்க பேசினாத்தான் என்ன செய்யணும்? வலிமை எப்ப கொடுக்கணும்? குடும்பம் நடத்தினத்துக்கு போறது. நீங்க குடும்பம் நடத்தினீங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் தெரியும். மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் தெரியும் நாங்க குடும்பம் நடத்தினோமா இல்லையான்னு. பின்ன டேட் யார் முடிவு செய்யணும்? செய்யணுமாப்பா? அவங்க தான் முடிவு செய்யணும். என்ன ப்ரொபோசல் நடக்கக்குள்ளேயே இத்தனாம் தேதிக்கு ஹோம் கமிங், இத்தனாம் தேதிக்கு அவுட், என்ன எங்க போறது, ஹனிமூன் போறது, இத்தனாம் தேதிக்கு வலிமா, இது யார் முடிவு செய்யறது? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எங்க சுன்னத்து வாப்பா? வலிமா கொடுக்கிறது குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் சுன்னத். ஆனா முந்தி கொடுத்தாலும் கூடும், ஹராம் அல்ல, கூடும், அக்செப்டபிள். ஆனா ரியாலிட்டி என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொடுக்கிறது. அப்ப யாரும் புருஷனும் கணவன் மனைவி. இன்றைக்குத்தான் நாங்க எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களுக்கு துவா செய்யுங்க, சாப்பாடு இடுவாங்க, ஹலாஸ். எங்களுக்கு அதுக்கு ஒரு சண்டே வரணும், அது போய வரணும் இருக்கு. அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட் தான் மஹருடைய விஷயம். மஹரு கொடுக்காம நிக்காஹ் இல்ல. எது இல்லாம? மஹரு கொடுக்காம இல்ல, நிக்காஹ் இல்ல. மாமாட்ட வாங்காம இல்ல, நீங்க கொடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு நீங்க கொடுக்கணும், மஹர் கொடுக்கணும். எவ்வளவு? 101 ரூபாயா? இந்த அதுவும் ஒரு கேள்வி. இப்ப என்ன கேள்வி? மஹரையும் கொடுக்கணும், நானும் என்ஜாய் பண்றேன், அவன் என்ஜாய் பண்றா, நாங்க 2 பேரும் ஷேர் பண்றோம். நியாயம் தானே? உங்களுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குதோ நிக்காஹால, சேம் என்ஜாய்மெண்ட் யாருக்கு இருக்குது? அவருக்கும் இருக்குது. நீங்க எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பெடுக்கிறீங்க. அவட பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவட ஊழி, அவட மெடிசின், அவட அக்கமடேஷன், அவட ஃபுட், அவட கிளாத், அவட டிராவலிங், அத்தனைக்கும் உள்ள செலவை நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க. நீங்க ஏன் மஹர் கொடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன் 8 ஆயத்துல மஹர் சொல்லிக்கிறான். குர்ஆன் மஹருக்கு எத்தனையோ பேர் வச்சிருக்குது. What is the meaning of the mahar? இதே விளங்கணும், இதே விளங்கணும். மஹர் கொடுக்காம நிக்காஹ் இல்ல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மஹர் கொடுத்தாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். ஹஜ்ரத் மூசாவுடைய மஹர் எவ்வளவு தெரியுமா? இன்றைக்கு கொடுக்கிறது வெள்ளவத்தில காணி பேச்சு வந்துட்டு கிட்டத்தட்ட 25 ரூபாய் போற காலத்துல 101 ரூபாய் கொடுக்கிறோம். இப்ப கொஞ்சம் முன்னுக்கு ஆவீங்குது, மாஷா அல்லாஹ். கொஞ்சம் என்ன சரி மீட்டர் ஏறிக்குது. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மஹர் கொஞ்சம் பாப்பாவோட சொல்லி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மஹர் கொடுத்தாங்க, கையில காசிக்கல்ல, கையில காசிக்கல்ல. காசு கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை, எதையும் குடிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமா அந்த பெண்ணுடைய வாப்ப சொன்னா, என் மகளை உங்களுக்கு நான் முடிச்சுத்தாரேன், நீங்க என் வீட்டுல 8 வருஷம் கூலி வேலை செய்யணும், ஆனா கூலி எடுக்க கூடாது. எத்தனை வருஷம்? ألا أن تعجرني 8 حجج قال إني أريد أن أنكحك إحدى الزوجتين إحدى ابنتي هاتين ألا أن تعجرني 8 حجج. எத்தனை வருஷம்? 8 வருஷம்? 8 வருஷம் கம்பல்சரி. சரி போட்டு சொன்னாங்க, ஃபைன் அத்மம்த 10, உங்களோட விருப்ப பிரகாரம் இன்னும் 2 வருஷம் கூடி தந்தா அவங்களோட விருப்பம். 10 வருஷம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் கூலி வேலை செஞ்சாங்க. அந்த கூலிய தந்த மனைவிக்கு மஹராக கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு கணக்கு பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு அப்ப கூலி? 500 rupees. சொல்லுங்க, பேசுங்க. சரி, மேக் இட் 500 இன்ஷாஅல்லாஹ். 500 எவ்வளவு ஒரு நாளைக்கு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 15,000 rupees ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு? 180.
சரி 180 வருஷக்கிட்ட 10 வருஷம் கேளும் 1.8 மில்லியன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மஹர் கொடுத்துருக்காங்க பாப்பா 1.8 மில்லியன் மஹர் நான் என்ன சொல்றேன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மஹருக்கு 25000 மஹர் கொடுத்தாரு சரி எப்ப 25000 ரூபாய் 1400 வருஷத்துக்கு முந்தி 1400 வருஷத்துக்கு முந்தி what is the meaning of the mahar இது நல்லா விளைக்கும் மஹர்ன்றதுக்கே ஒரு பெண் வாப்பாவ நிக்காஹ் செய்யக்கூடிய காலம் வரும் வரைக்கும் அவ இருப்பா யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா வாப்பட ரெஸ்பான்சிபிலிட்டி 100% வாப்பா அவ எந்த ஆபீஸ்லயும் வேலை செய்யணும் என்ற அவசியம் அவருக்கு இல்ல நான் நாளைக்கு அதை விளங்கப்படுத்தி ஒரு பிளாக் போர்ட் ஒரு ஒயிட் போர்டு வரும் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா பெண்ணுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்ல எந்த அளவுக்கு மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி சொன்னா அவட கஃபன் கூட ஒன்றோ பேரண்ட்ஸ் பொறுப்பெடுக்கணும் அல்லது ஹஸ்பண்ட் பொறுப்பெடுக்கணும் இது கஃபன் தெரியுமா கஃபன் கடைசியா உடுப்பாட்டு உடுப்பு அதுவும் யார பொறுப்புல கல்யாணம் முடிச்சு கட்டி வாப்பட பொறுப்பு கல்யாணம் முடிச்சது யார பொறுப்பு மாப்பிள்ளை பொறுப்பு ஹலாஸ் இது இல்லாம ஒரு பெண்ணுக்கு பெண் இல்ல பெண்ணுக்கு அத்தனை பொறுப்படுத்தி குளிச்சுது குளிக்கோணம் ஃபர்தான குளிப்பல்ல ஜனாபத்துடைய குளிப்பல்ல அல்லது மென்சஸ் வந்து அந்த குளிப்பல்ல சும்மா குளிக்க போறா அதுக்குரிய தண்ணி பில் நீங்க தான் பே பண்ணணும் அதுக்கு அவை இல்லை 100% அவட பைனான்சியல் பேர்னிங்கையும் மார்க்கம் கணவன் மேல போட்டிக்குது الرجال قوامون على النساء குர்ஆன் மிக தெளிவா சொல்லிக்கிறது why I have to pay mahar அவருக்கு சிங்கிள் சென்ஸ் செலவு இல்ல வாப்பா சிங்கிள் சென்ஸ் செலவு இல்ல ஏன் மஹர் கொடுக்கணும் என்ன இது நியாயமான கேள்விதானே நல்லா யோசிச்சு இந்த விஷயத்தை மஹர் கொடுக்கிறது அவசியம் இல்லை மஹர தூக்கி அங்கத்துல போட்டு கொடுத்துட்டு அத கையில இல்ல மஹர் பிக்ஸ் பண்ணப்படணும் இத்தனை ரூபா மஹர் ஹலாஸ் சுன்னத் இது மஹர கொடுக்கிற சுன்னத்துல மஹர் பிக்ஸ் பண்ற சுன்னத் ரெண்டாவது எப்ப நிக்காஹ் நடந்து முடிஞ்சிட்டதோ என்னைக்கு நான் போய்த்து மனைவியை டெஸ்ட் பண்ண போறேனோ இதுக்கு முன்பே நமக்கு கொடுக்க தேவையில்லை ஆனா அவருக்கு டிமாண்ட் பண்ணிடும் மஹர தந்தாத்தான் நான் என்ன செய்வேன் இன்னைக்கு எங்கட ஆம்பளையில எப்படியாச்சு வாப்பா டீட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா சரியா டீட் வல்லாஹி சொல்றேன் வல்லாஹி ஒரு கல்யாணம் கிட்டத்துல மாமா டீட டிரான்ஸ்ஃபர் பண்ண இல்ல என்று சொன்னதுக்காக வேண்டி 2வது நாள் ராவு மருமகன் மகளை திருப்பி அனுப்பின சம்பவம் இந்த நாட்டில் நடந்தது டிரான்ஸ்பர் பண்ணி வந்தது போல வீட்டுக்கு வாங்க சொல்லி இது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல சம்பவம் இது முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் செகண்ட் நைட் சொல்லிட்டார் ஹஸ்பண்ட் யாரை பார்த்து மனைவியை பார்த்து எப்படிப்பட்ட உள்ளம் படைச்ச மக்களாக இருப்பாங்க அவங்க எடுத்துக்கொள்வாங்க பேச்சு நான் ஊருடைய பேரை சொன்னா நீங்க சிரிப்பீங்க அதனால சொல்ல தேவையில்லை செகண்ட் டே ஃபைனலி நிக்காஹ் காபேஜில் போய் முடிச்சு நிக்காஹ் காபேஜ் ஒரு நாள் ராவு தான் வாங்கினாங்க மஹர் டிமாண்ட் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது டோன்ட் டச் மீ ப்ளீஸ் பே மை மஹர் இதை கேட்கிற உரிமை யாருக்கு இருக்குது வைஃப்க்கு இருக்கு அவனோட ரைட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் அதே அவர் கேட்கணும் ஐ நீட் திஸ் மச் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது உனக்கு விருப்பம் என்றா ஒரு தங்க குவியல் கேளு எங்கதான் போய்க்கும் போது எங்க இங்க போறதுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் நீங்க தான் படைக்கும் அவருக்கு எதையும் கேட்கணும் கேட்கிற ரைட்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கிறான் தங்க குவியலை கொடுக்க வேண்டும் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல பெண்கள் கேட்கிறாங்க மாஷா அல்லாஹ் தாங்கோன்னு சொல்லி
உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, என்னப்பா இப்படி போனா எங்க போய்த்து முடியும் இது? மிம்பர்ல இருந்து சொன்னாங்க, நான் ஒரு மஹர லிமிட் பண்ண போறேன் என்று சொல்லி, மஹருக்கு ஒரு லிமிட் பண்ண போறேன்னு சொல்லி. அப்போ ஒரு பெண்ணுக்காக சொன்னா, ஹஜ்ரத் உமரை பார்த்து, உமரே அல்லாஹ் ஓப்பனாக வச்சத நீங்க ஏன் வாப்பா லாக் பண்ண போறீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு முன்ன அந்த ஆயத்தோதை காட்டினோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த உமர் மடையனாகிட்டாரு. அந்த பெண் புத்திசாலி சொன்னாங்க, இது அவங்களோட ரைட்ஸ். அவர் கேட்கணும் 100% பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க எடுத்துட்டோம், அதுக்கு மேல மஹர் கொடுக்கணும். ஏன் காரணம்? மஹர கொடுக்கறதுல மஹருக்கு டிமாண்ட் பண்ணணும். சரி, ஏன் தெரியுமா மஹர் வச்சிருக்குது? 18 வருஷம் நான் இருந்தேன், வாப்பாட்ட மாஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தேன். உங்களோட கையில என்ன பாரம் தந்தாச்சு, நீங்க 4 மாசம் வச்சு கொண்டு போட்டு எனக்கு இது விருப்பம் இல்ல, நான் வேற ஒன்று வாங்க போறேன், நீங்க போங்கோண்டா நீங்க எங்க போவீங்க? இப்பதான் மஹர் பேசும். இப்ப மஹர் அவ சொல்லுவா, பிரச்சனை இல்லை, எனக்கு டிவோர்ஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, எனக்கு அதுல மாசம் ஒரு இன்கம் வருகிறது, நான் நாளைக்கு பள்ளிக்கு முன்னுக்கு போய் கை நீட்ட தேவையில்லை, எனக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணினா அதுல வரக்கூடிய இன்கமால, அதை ஜெனரேட் பண்ணக்கூடிய இன்கமால எங்க லைஃப எனக்கு ஓட்டி கொண்டு போகணும். பின்ன மஹர் எப்படி தருமாறு நிர்ணயிக்கணும்? ஒரு பெண்ணுக்கு, ஒரு பொம்பளைக்கு மாத செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை ஜெனரேட் பண்ணக்கூடிய கேபிட்டல் மஹராக கொடுக்கப்பட வேண்டும். இது நடந்தால் டிவோர்ஸ் நடக்கவே மாட்டாது. ஏன் தெரியுமா காரணம்? ஏன் காரணம் சொல்லுவாங்க, பிக்ஸ் பண்ணின அமௌண்ட் மஹர கொடுக்கணும், கொடுக்காம டிவோர்ஸ் பண்ணலாம். ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் வாகனம் ஒன்று கிட்டத்தட்ட 10 வருஷம் 10 வருஷம் இதை மாத்தலையா, இதை மாத்தலையான்னு கேட்கிறேன். அவர் எப்பயுமே சொல்லுவார், ஹஜ்ரத் இதை மாத்துறா 10 லட்சம் ரூபாய் வேணும் இல்லையா? என்ன வேணும்? என்ன வேணும்? 10 லட்சம் ரூபாய் வேணும். நான் சொல்றேன், இதே தான் கொண்டு வாங்க கன்செப்ட மனைவிக்கும். பொம்பளைய தலாக் செலுத்தான் விருப்பம், ஆனா தலாக் செல்றா 10 ரூபாய் வேணும் இல்லையா? இதை கொடுக்கணும், இதை கொடுக்காம தலாக் இல்லையே, இதைத்தான் எழுதி வச்சு இது கொப்பியில. இன்றைக்கு நன் முஸ்லிம் தலாக்க விட்டும் தூரமாக காரணம், அவங்க சொல்றாங்க டிவோர்ஸ் பண்றா பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ற சொத்துல அரவாச கொடுக்கணும், அரவாச கொடுக்கறத விடவும் அந்த ரபான் அடிச்சுவோம், அந்த ரபான் அடிச்சுவோம். முஸ்லிம்களுக்கு டிவோர்ஸ் பிரச்சனை இல்ல, உனக்கு எந்த ரைட்ஸும் இஸ்லாத்துல போங்க, ஒண்ணு கேட்கலாம், எங்களுக்கு ரைட்ஸ் சென்னா நீங்க போகணும். யார் சொல்றது? ஆம்பளை சொல்றாரு. பார்த்தா வெள்ளவத்த பள்ளிக்கு முன்னுக்கு கேட்டா 3 பிள்ளைய வச்சு போனா என்ன மாப்பிள்ள விட்டு போயிட்டாரு. என்னோட கேட்டா 4 குமரி இருக்குது, மாப்பிள்ளக்கார விட்டு போயிட்டாரு, இன்னொரு போயிட்டாரு. இது முஸ்லிம் சேர்ச்சுக்கு முன்னுக்கும் இல்ல, பஞ்சரைக்கு முன்னுக்கும் இல்ல, கோயிலுக்கு முன்னுக்கும் இல்ல. நிக்காஹ்ல மஹர் இருக்குது, இது ஒரு பைனான்சியல் ஹோல்ட். பைனான்சியல் ஹோல்ட். சொன்னாரு, கார்ல வாகனத்துல போறாராம், மனைவி பொம்புள் ஒரே சொல்றான், இந்த வேனை மாத்துங்கோ, மிச்சம் பழசி, மிச்சம் பழசி, மிச்சம் பழசி, மிச்சம் பழசி. ஏலா எனக்கு கேட்டு 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 காது என்ன செய்திப்ப ஏலாம சொன்னாராம், இவ வாகனம் பழசிதானே, நீ எல்லாத்தோடும் பழசி, நீ எல்லாத்தோடும் பழசி, ஒன்ன மாத்திட்டு தான் வாகனம் மாத்தோம், இதுக்கு விருப்பம் தான் பேசி. சண்டேல இருந்து எந்த பேச்சு இல்ல, வாகனம் மாத்திர கதை இல்ல, ஹலாஸ் ஒரே விஷயம். அதனால மாத்துறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், ஆனா ரக்கம் கொடுக்கணும்டா என்ன செய்வாங்க, அப்பா வானம். இதைத்தான் மஹர் என்றத போட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க மஹர் தலாக் என்றத பேசலாது மஹர கொடுக்காத வரையில. குர்ஆன் எந்த அளவுக்கு செல்லுது என்று சொன்னா, கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு மஹர ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இப்ப மாப்பிள்ள மௌத்தாகிட்டார் மக்கள் சொல்லி, அல்லது மாப்பிள்ள மௌத் இல்ல, கல்யாணம் பிரிவிப்ப, என்கேஜ்மெண்ட் நிக்காக நடந்து கபில்து நிக்காக சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நிக்காக பிரிவிப்ப, நிக்காக என்ன செய்ய போதிப்ப பிரிஞ்சிட்டு, ஆனா மஹர் பிக்ஸ் பண்ணிட்டோம், இதான் மஹர் சொல்லி குர்ஆன் ஆயத்தாயத்தாக சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தா என்ன செய்யணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, அந்த பிரிவினை, அந்த டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணமாக பெண் இருப்பா என்றிருந்தால் அவளுக்கு மகள் ஒரு ஷான் கொடுக்க தேவையில்லை. அந்த டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு, அந்த பிரிவினை உருவாகிறதுக்கு காரணம்
மாப்பிள்ளையாக இருப்பார் என்றிருந்தால் அந்த மகர் தொகையில 50% 50% உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுத்தாகணும். இதை பெண் டச் பண்றதுக்கு முந்தி 101 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா 50 பைசா. எவ்வளோ? 50 ரூபா 50 பைசா. சரி வருமாங்க? சரி வருமா? அந்த மகர் இல்ல, மகர் லம்சம் ஒன்று இருக்கும், பெரிய அமௌண்ட் மகர் வரணும். நான் சொன்ன டெர்மினாலஜியை யோசிங்கோ. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு. மஹர் மிஸ்ர் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு எவ்வளவு மாசத்துக்கு தேவை. உதாரணமாக நான் இடத்துல நிக்காஹ் செய்ய போறேன், எனக்கு ப்ரொபோசல் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு மாசம் 10,000 ரூபாய் செலவுக்கு பணம் வேணும். மாசம் 10,000 ரூபாய் வேணும். அப்ப நாங்க யோசிக்கணும், ஒரு 10,000 ரூபாய் பணத்தை ஜெனரேட் பண்ணக்கூடிய கேபிட்டல் எவ்வளவு வரும். இன்றைக்குள்ள ரேட் படிக்கு சும்மா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 9 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும். 9 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாத்தான் அந்த 10,000 ரூபாய் ஒரு மாசம் வரக்கூடிய இன்கம் ஜெனரேட் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு மகர் பிக்ஸ் பண்ணப்படுகிறது. மகரை தூக்கி கொடுக்கறதல்ல. என்னைக்கு வந்துட்டு என்ன நடக்கும் தெரியுமா? டிவோர்ஸ் நடந்தாலும் காலி சொல்லுவாரு, நீங்க டிவோர்ஸ் கொடுக்க போறீங்களா? பிரச்சனை இல்ல, அந்த 9 லட்சத்தை கொண்டு வைங்க பார்ப்போம். அந்த 9 லட்சத்தை குடும்ப மனைவியில கையில. அவர் என்ன செய்வா? எனக்கு நீ தேவையில்ல வாப்பா, நான் இதோட வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு வேறொரு ஆம்பளை வானம் என்று சொல்லி அவர் தனியாவோட வாழ்க்கை அமைச்சுக் கொள்ளக்கூடிய, நாளைக்கு யார்கிட்ட போய்க்கு கை நிறுத்த வேண்டிய கட்டம் அவருக்கு உருவாக மாட்டாது. இதுக்குத்தான் இஸ்லாம் மஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிர்ணயிச்சிருக்குது. இதுதான் மஹருடைய யதார்த்தம், இதுதான் மஹருடைய தத்துவம். அடுத்த விஷயம், இதையும் கருத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அங்க இன்ஷா அல்லாஹ் மற்ற தலையங்கம். மஹர் வந்துட்டு ஏதாகவும் கொடுக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மஹராக கொடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல சரி, நான் இது என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, மஹர் தொகையை கொடுக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை காட்டிக்கிறாங்க. கடன் வாங்குன்றத கூட சஹாபாக்களை அறிமுகப்படுத்தல. வலிமாவுக்கல்ல, கடனை கூட. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிதாபுல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு பெண் வாரா வந்து சொல்றா, நபியிடத்துல யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நிக்காஹ் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. ஒரு பெண் பண்றா, எங்களுக்கல்ல, யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி விட மறுபக்கம் தேவையில்லை சொல்லி அந்த பக்கமாக வந்தா, என்ன முடிச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், திருப்பி கொண்டாங்க. 3 முறை வந்தா நபி வாழ மாட்டாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை, நபியினுடைய மனைவருடைய பட்டியல நானும் வரணும் சொல்லி வந்துச்சு. விளக்கல்ல, ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்தாரு, அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறாரு, ரொம்ப தாகத்தோட. அவர் சொன்னார், நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், இல்லம் யகுன் பிக ஹாஜா, உங்களுக்கு தேவை இல்லை என்றிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சு போடுறேன், எனக்கு முடிச்சுதாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கம்மா, இந்த உனக்கு என்ன இருக்குது? What is the balance? சொன்னாங்க, நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த ஆடையை தவிர வேறொன்றுமே இல்லை. அதே நேரத்தில் சபையில் இருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்கார சஹாபாக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து, இல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீத், நீ வெளியே போய் என்ன செய்ய தெரியுமா, ஒரு இரும்பு மோதிரத்தை சரி தேடிக்கொண்டு வாப்பா. இரும்பு மோதிரம் வந்து மகராக கொடுக்கறதுக்கு சிம்பிள் மகன். இவர் கேட்கிறாரு, இந்த ஆள் கேட்கிறார், எனக்கு ஒரு பெண் வேணும். அந்த பெண் விரும்புறா, அந்த மகர் அக்செப்ட் பண்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. வெளியே எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி அவர் வெளியே போனாரு. ஹரஸ்து ஃபல்தமஸ்து, நான் வெளியே போனேன், தேடி பார்த்தேன், எனக்கு அதுவும் கிடைச்சல யா ரசூலுல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா கேட்டாங்க, மா இந்தக மினல் குர்ஆன், உனக்கு குர்ஆன்ல என்ன இருக்குது சொல்லி அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி கொடுத்து அதை மஹராக வச்சு நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. இதுக்கு வேற வேற கருத்துக்கள் கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், ஃபர்வான கடமையான மஹர் தொகையை கொடுக்கறதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுடைய கதவை திறக்கவும் இல்லை, சுவாருடைய கதவை திறக்கவும் இல்லை. நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க அலிட்ட பைத்து, நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க உஸ்மான் பைத்து, இவங்க எல்லாம் பணக்கார சஹாபாக்கள் என்று சொல்லி கதவை திறக்கல. சஹாபாக்களை தந்த நிக்காஹை தந்த வசதிக்கு ஏற்ப தனக்கு கொடுக்கக்கூடிய மஹர் தொகையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நிக்காஹுடைய பங்கன், நிக்காஹுடைய சபையை நபி நடத்தாட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை கருத்துல கொள்ளுங்கோ. எங்களுடைய நிக்காஹ்ல இந்த 2 விஷயம் நிச்சயம் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஒன்று, கடன் இல்லாத நிக்காஹ்,
தந்த பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு உள்ள வலிமா இந்த குடுங்கோ. இது ஆக முக்கியமான அம்சம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்ந்துள்ள விஷயங்கள் இருக்குது. நிக்காஹுடைய சபையில பெண்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டும், பெண்கள் எப்படி இருக்கணும், பொண்ணை உடுப்பாட்டெழுமா ஏலதா, சோடிக்கிறது அல்லது மேக்கப் பண்றது, இது கூடுமா கூடாதா, இதனுடைய சட்டம் என்ன என்ற தலையங்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை முடிச்சுக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நகருவோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். யார் சரி கேட்கணும்ல கேட்டோம். அல்லாஹ் கைராக்கட்டும். மினிமம் ஏஜ், there are no any age, no age. மினிமம் ஏஜ் ஒன்று இல்லை. பிஃபோர் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முந்தி என்ன செய்யலாம் உங்களுக்கு? You can give the nikah, you can take in the nikah. You can give, you can take, no problem. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஏஜ் சொல்லி கேட்டா மினிமம் ஏஜ் ஒன்று இல்லை. ஒரு பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? நிக்காஹ் செஞ்சு வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மெச்சுவர்ட் சொல்லக்குள்ள நாங்க கொஞ்சம் பார்க்கணும், இந்த ரெண்டு பேருக்கும் இடையில என்னத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கப்பாடு இருக்குதா என்றதை யார் பார்க்கணும்? யாரு? ரெண்டு பேரும் பார்த்துக் கொள்றது கட்டாயம். வாப்பட பெரியப்பா சாட்சமான குழந்தைகள் நிச்சயமா முடிக்கிறது பிரச்சனை இல்லை. வாப்பட சொந்த நானட சொந்த தம்பியிட சொந்த வாப்பட சொந்த நானா அல்லது வாப்பட சொந்த தம்பியிட மக்களை நிக்காஹ் செய்யணுமா நிச்சயமா முடிக்கிறது பிரச்சனை இல்லை. அது இப்படிதான் விஷயம். அது நான் தலையங்க சப்ஜெக்ட் வருது. சில வலிமா எப்படி கொடுக்கணும், நீங்க சில ஆட்டங்கள் நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்க நன் முஸ்லிமுடைய வலிமா இருக்கு, நன் முஸ்லிமுடைய வலிமா நன் முஸ்லிம் கேட்பாங்க, அவங்களுக்கு எங்கட ஹாஸ்பிட்டலே காட்டணும். அந்த இன்ஷா அல்லாஹ் தலையங்க வலிமா அடுத்த கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் வரும். இன்ஷா அல்லாஹ் நோ மஹால் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது சுன்னத். கொடுக்கோல்மட அவசியம் இல்லை. அதனாலதான் எங்க சிலோனுடைய இலங்கை நாட்டு சட்டத்திலே வைக்குது. காவி கேட்பாரு கொடுத்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி அந்த குளம் செங்கிக்குது. Are you paid? No. அப்ப போட்டா என்ன செய்வது? பே பண்ணி இல்லைன்றது அங்க மென்ஷன் பண்ணப்பட்டால் தலாக்குக்கு வரக்குள்ள நடக்கும். You have to pay this amount. Fix பண்றீங்க amount, you didn't pay. But என்ன செய்யலாம்? முந்தைய காலத்துல பழக்கம் இருந்துச்சு, இந்த சுமத்து இருந்துச்சு. இந்த காலத்துல மகர கொடுக்க மாட்டாங்க. நான் கண்ணால பாத்திக்கிறேன். எங்க ஊர் சைடுகள்ல மாப்பிள்ள மொத்தாக இருப்பா, கடைசி கட்டத்தில் இந்த பொம்பளை வந்து சொல்லுவா, நீங்க எனக்கு தர வேண்டிய மகர நான் உங்களுக்கு மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த பழக்கம் முந்தி இருந்துச்சு. அப்ப எனக்கு மகர கொடுக்கறதுல மகர பிக்ஸ் பண்றது தட் இஸ் a hold, எதுக்கேட் ஒரு பைனான்சியல் ஹோல்ட். அது அந்த பொம்பளையே நீங்க சும்மா உடையலாத விடுவதாக வந்தால் அவங்களோட பைனான்சியல் சைடு வந்து நீங்க லூஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப யாரும் விரும்ப மாட்டாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல பே பண்றது பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றது பிரச்சனை இல்லை. டெபினெட்லி நல்ல கொஸ்டின். பெரிய அமௌண்ட் ஒரே டைம்ல ஒன் ஷாட்ல ஆயிக்காலே ஹோட். பட் மேரேஜ் சர்டிபிகேட்ல எங்கட மேரேஜ் இது இருக்குது, இது வந்துட்டு அது ஒரு கொலாபம் சொல்லி இருக்குது, கை கூலி ஏதும் எடுக்கப்பட்டீங்கதான்னு சொல்லி எங்கிருந்து மாமா விட்டு இருந்து அதுக்கு சீதனம் ஜுவல்லரி இதுக்குத்தான் என்ன சொல்றது, ஜுவல்லரி அல்ல வாங்கப்பட்ட கைக்கூலின்றது அதை டிமாண்ட் பண்ணி வாங்கப்பட்டிருக்கு. யாருக்கு இதை தந்தா நான் என்ன சரியா முடிச்சு கொள்றேன், இது கைக்கூலி, இது கூட சுத்த ஹராம். இது அதுவும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள பாடத்துல மாமா வீட்டுல வாங்குறத பற்றி உள்ள தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் வர. இன்ஷா அல்லாஹ் யாரும் இருக்க மாட்டீங்க. வாங்கின மக்கள் வாங்கினாக்கள் எப்படி தௌபா செய்யணும்ன்றது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாங்கினாக்கள் எப்படி தௌபா செய்யணும்ன்றதும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேற நிக்காஹுக்கு முந்தி எந்த கண்டக்ஸும் இல்லை. கபில்து நிக்காஹா சொல்லும் வரைக்கும் எந்த ஒரு கண்டக்ஸும் இல்லை. என்னத்த அது முஷிபுல் பேசுறா அது. ஆனா ஒன்றைக்குது கொஞ்சம் சில விஷயங்களை ஒரு தாவத்து கொடுக்கறதுக்கு, உங்களை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், எனக்கு முன்கோபம் வரும், என்னை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வேணும் என்று வந்தால் ஒரு மேல் இன் ரைட்டிங் கொடுக்கறதுல எந்த புத்தமும் இல்ல. ஆனால் வாய்ஸ் இருக்குதே, இது ஷைத்தான் ஆக பெரிய என்னத்த முசீபத். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, பெண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றத கூட ஆண்கள் கேட்க வேண்டாம். அதுதான் அது எங்கேயோ கொண்டுட்டு சேர்த்து இன்ஷா அல்லாஹ். சில இடங்கள்ல சில சட்டங்கள் எடுக்கிறது, இந்த ஓஷன்ல போற ஷிப்பிக்குதே, அது சின்ன ஒரு ஏங்கல் தான் திரும்பும், அதை எங்கேயோ போக வேண்டிய எங்க வச்சு நிற்கும். அது அதுல சின்ன ஒரு கேவ் தான், சின்ன கேவ் இல்ல, சிரிச்சுதான் என்ன செய்வது, எங்களை தெரியாமலே போயிட்டு செய்யணும். எத்தனையோ பேருக்கிறாங்க, அப்படி எத்தனையோ பேருக்கிறாங்க. ரீசன்ட்லி சம்பவம், ரீசன்ட்லி இந்த சபையில எத்தனை பேருக்கு தெரியும்,
ஒரு புள்ளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பேசிக்குது, நிக்கா மாஷா அல்லாஹ் எல்லாம் நடந்து முடிச்சு, நிக்காக பேசியாச்சு. அப்ப இவர் பேய்த்து, இந்த கேர்ள் பேய்த்து இன்னும் ஒரு ஆள்கிட்ட மஷூரா கேட்டுக்கிது, அவங்க நல்லமான்னு சொல்லி. யார் நல்லம்? இந்த போய், இந்த குடும்பம் நல்லமான்னு சொல்லி. எப்படி இருக்கும்? இப்ப கடைசிக்கு என்ன தெரியுமாக்குது? அங்க கல்யாணம் முடிச்சல்ல, இங்கதான் கல்யாணம் முடிச்சது. இது பொல்லாத ஏரியா. அதுக்கும் பர்மிஷன் இதே மார்க் பண்ணிக்கோங்க. பெண்களுடைய சூழ்ச்சி எப்படி? ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளுமே டிரெக்டா பேச தெரியாத, பேசினா இன்டிரெக்டா தான் பேசுவான். யார் சரி சொன்னா என்ன பொம்பளை மாஷால ஒரு நாள் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் 2 மிஸ்டேக்கிங் சொல்லுவேன். ஒன்றோ உங்கள்கிட்ட கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல, அப்படி இல்லைண்டா அவ வேறொண்டா தான் நிற்பான். இன்டிரெக்டா தான் பேசுவாங்க, டிரெக்டா பேச தெரியும் அவளுக்கு. புள்ள அழுகுது வாப்பா, புள்ள அழுதா மருந்து போடுமா, அலட்டி மருந்து போடுமா? எந்த புள்ள பிறந்தத்திலிருந்து அழுது கொண்டிருக்குது, இதுக்கு மருந்துக்கு போறதா? எந்த புள்ள பிறந்தத்திலிருந்து அழுகுது இல்ல, இதுக்கு மருந்து போறதா? சொல்லுங்களேன் பாப்பா. அலட்டி தான் மருந்து போகணும். புள்ள அழுகிறது நியாயம், புள்ள அழ இல்லாட்டி தான் மருந்து போகணும். அது மாதிரி பெண்களுடைய பங்கு. பெண்கள் யாரு? இது லேஸ் இல்ல, இது லேசான சாமான் இது. இந்த குர்ஆன் இதை பத்தி மிச்சம் பேசிக்கிறது, இன்ஷால்லா வருவோம். சொல்லுங்களேன். ஒன்று சேர முந்தி பொன் மௌத்தா, மாப்பிள்ள மௌத்தா போனா இதா இருக்க தேவையில்லை. நோ இதா. குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு முந்தி மாப்பிள்ள மௌத்தா போனால் இதா இல்லை. எனக்கு எதுக்கு கொஞ்சம் டவுட், நாளைக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவங்க முடிக்க போறோம், நிக்காக முடிக்க போறதும் அவங்கள போல பவர்ட்டி உள்ள தான் இப்ப. நீங்க பேச்சு உதாரணமா 10,000 உங்களுக்கு மாசம் இன்கம் 5,000 ரூபாய், நீங்க மாசம் 10,000 இன்கம் உள்ள ஆள முடிச்சு அப்படி வாழ போறீங்க. இப்ப உங்களுக்கு மாசம் 5,000 இன்கம் சொன்னா நீங்க கிட்டத்தட்ட மாசம் 2,000 ரூபாய் இன்கம்ல வாழக்கூடிய ஒரு ஆளத்தானே செய்வீங்க. அது ஆக முக்கியம். நான் பேய்த்து மாஷா அல்லான்னு எனக்கு வரணும், மாஷா அவன் பென்ஸ்ல தான் பேசிக்கிறான், நான் பேசுறது இல்ல, ஆட்டால தான் பேசிக்கிறேன். நான் ஆட்டால ஏற மாட்டா. கழிச்சு நீங்க எங்க போய்க்கு? இப்ப முதல் நாள் ராவுக்கே ஜெர்மனி போய்க்கு பென்ஸ் கார் தேடி. இது முக்கியம். எதை பார்த்து கொள்ளணும்? பேலன்ஸ். டிமாண்ட் பண்றதை விட கூட மகர் 100,000 டிமாண்ட் பண்றோம், நாம 200,000 500 கொடுக்கணும். பிரச்சனை அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வீக்கணும்னா டிமாண்டை விட கூட கொடுக்கிறாங்க வீக்கணும். மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அது பார்க்கத்தான் வேணும் இன்ஷா அல்லாஹ். அதே சர்க்கிள்ல பார்க்கணும் இந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, ஏபிலிட்டி இருக்குது, புள்ள பெறக்கூடிய பாக்கியம் இருக்குன்னு சொல்றத என்ன செய்யறது? எப்படி பார்க்கணும்? நல்லாவே தெரியும் மாஷா அல்லாஹ். மூத்து தாத்தக்கும் புல் இல்ல, சாட்சிக்கும் புல் இல்ல, அங்கள மாமிக்கும் புல் இல்ல, அவரோட உண்மைக்கும் ஒரே ஒரு புல்லு தான் கிடைச்சிக்குது. நீங்க பேசி இதுல மண்டபாரம் என்ன செய்யும்? அப்பளோட தான் நீங்க கிடைச்சிக்க. யாருக்கு? ஆம்பளைக்கு பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். அது தஸவ்வஜுல் வதூதல் வதூதுன்றது மார்க் ஹதீஸில் உள்ளது. பெண் எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தோம். நீங்க எல்லாம் பார்த்து முடிச்சீங்க, இல்ல என்ன செய்ய போறீங்க? இப்ப பக்கத்துல தான் பாத்தீங்க, டாக்டருக்கு மீக்குது மாஷா அல்லாஹ், ஒரு என்ன கிரிக்கெட் டீம் மாதிரி ஒன்றே இருக்குது. இங்களை பார்த்து அங்களே நீக்குது, இங்களை பார்த்து இங்கே எல்லாம் நீக்குது, உங்களுக்கு இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யும்? ஹலாஸ். அதுக்கு பிறகு ஷார்ட்கட் இருக்க வரும். இப்ப என்ன செய்ய போறோம்? பாருங்களே உலகமெல்லாம் சிரிக்குது, பிரச்சனை ஆயிக்குது. இப்ப யார்கிட்ட சரி புள்ளை எடுத்து பேரை மாத்துவோம். ராவோட புள்ளை பேரை மாத்தியாச்சு இல்ல, அது கூட சுத்த ஹராம். அதுல ஆயிஷாக்கு ஆசை விருப்பமாக இருந்துச்சு புள்ள வளர்க்கறதுக்கான புள்ள கொடுக்கிற ஆயிஷாக்கு அல்லாஹ். ஹலாஸ். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.